ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தின் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதே, இயங்குகிறதே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் கண்டு உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய நாமத்திற்கென்று கர்த்தாவை செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படவும் அங்கீகரிக்கப்படவும் தக்கதான கிருபைகளை நீர் எங்கள் மேலே ஆண்டவராக தேவன் உருவாக்கி தந்து உம்முடைய நன்மையான இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் மீதியான ஒவ்வொரு வேளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுத்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தாரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தாரே. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. என் நேசர் நீர்தானையா, என்னை தேற்றிடும் எனதேசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சாரோனின் ரோஜா லீலி புஷ்பமே, சடுதியில் வாருமையா, சடுதியில் வாருமையா. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஓ இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தார். உளையான சேற்றி நின்று என்னை உயிர்ப்பித்து ஜீவன் தந்தார். அன்பே என்றார், என் மகனே என்றார். அன்பே என்றார், என் மகளே என்றார். அன்பாலே என்னை கண்டார், அன்பாலே என்னை கண்டார். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஓ இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே.
ஆபத்து காலத்திலே இயேசு அனுக்கிரகம் துணை நான் என்றார். ஆபத்து காலத்திலே இயேசு அனுக்கிரகம் துணை நான் என்றார். அன்பே என்றார், என் பிரியமே என்றார். அன்பே என்றார், என் பிரியமே என்றார். அன்பாலே என்னை கண்டார். அன்பாலே என்னை கண்டார். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஓ இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. பரிசுத்த ஆவியினார் என்னை அபிஷேகம் செய்தாரே. பரிசுத்த ஆவியினார் என்னை அபிஷேகம் செய்தாரே. பயத்தை நீக்கி பலத்தையே தந்து, பயத்தை நீக்கி பலத்தையே தந்து பரிசுத்த மகனாக்கினார். பரிசுத்த மகளாக்கினார். இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. ஓ இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை தோற்கரிப்பேன். என்னுள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை தோற்கரிப்பேன். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பா என்னை அழைத்தீரே. காலமெல்லாம் நான் உந்தன் வழியில், காலமெல்லாம் நான் உந்தன் வழியில்
என்றும் நிலைத்து வாழ்ந்து சுகிப்பே. பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. சத்தியம் ஜீவன் ஒளியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. சத்தியம் ஜீவன் ஒளியும் நீரே, கிருபை கூர்ந்து தெரிந்தீரே. தேவனை உம்மில் இணைந்து இருக்க, தேவனை உம்மில் இணைந்து இருக்க, இன்றும் என்றும் அருள் செய்வீரே. பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. இருளில் நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவே. இருளில் நின்று ஒளியினிடமாய் அழைத்த தேவனை போற்றுவே. உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி, உந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி, சாட்சியாக கூறி திகழ்வே. பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். பாக்கிய நாள், பாக்கிய நாள், இயேசு என் பாவம் தீர்த்த நாள். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோத்தரிப்பே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல் மீட்பரே. சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை,
ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் கர்த்தராகி உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல நன்மையான காரியங்களை தடையில்லாமல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவும் நீர் பேசும் உடைய வாயின் வார்த்தைகளின் ஆழ்ந்த காரியங்களை இந்த வேத வசனங்களின் மூலம் நாங்கள் கண்டு உணரவும் ஏற்ற கிருபைகளையும் இரக்கங்களையும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவைகளின் கர்த்தாவை ஒவ்வொரு காரியத்தையும் எங்கள் உள்ள பலகையில் நாங்கள் எழுதி கொண்டு இவைகளுக்கேற்ற வண்ணமாய் வாழ்ந்து இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். எழுந்து நின்று 20வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை இணைப்பி சியோனிலே இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி வைத்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளம் ரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் ரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெரும் காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. பெரும் காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ பிரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானேன். இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானேன். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா.
தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும், அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம். ஆமென் ஆண்டவரே. தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ஆமென் ஆண்டவரே. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே அல்லேலூயா, நல்லவரே
ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வித பாத்திரமாய் வர்ணைந்து கொள்ளுமே ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே அல்லேலூயா 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 என்பலனான கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூர்கின்றேனே இயேசையா என்பலனான கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூர்கின்றேன் இயேசையா என் பலவீனத்தில் பலன் தாருமே உம்மில் நான் நிறைந்திடவே என் பலவீனத்தில் பலன் தாருமே உம்மில் நான் நிறைந்திடவே. நன்றி ஆண்டவரே, கிருபையும் வல்லமையும் ஆசீர்வாதமும் எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை, இரக்கம், உம்முடைய வல்லமை, உம்முடைய அநாதியான அன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வருகிறதற்காக நன்றியோடு இந்த காலை வேளையில் நாங்கள் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் உள்ளந்திரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆவியின் பலத்தினாலும் ஆவியின் நிறைவினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் நிரம்பி வழிய பண்ணி கொண்டு வருகிறதற்காக நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே அசைவாடும் தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் நடுவிலே உலாவும் கர்த்தராய் இருக்கிறீர்.
நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் கண்மலையாயிருக்கிறேன். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகின்றோம். கர்த்தருடைய நல்ல நாமத்தினாலே அநேகம் இடங்கள்ல நல்ல மழையை ஆண்டவராகிய தேவன் தந்து கொண்டு வருகின்றார். என்றாலும் கூட இன்னும் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்துல சரியான மழையினுடைய காரியங்கள் காணப்படாததுனால நம்முடைய பூமி எல்லாம் வறட்சி நிலைகளை நோக்கி கடந்து போயிருக்கிறதை அறிந்திருக்கிறோமே. அந்த நீர் வளங்கள் எல்லாம் மெய்யாகவே நீர்வள ஆதாரங்கள் எல்லாம் செழிப்பை இழந்து தவிக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக தள்ளப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய கிருபையினாலே நல்ல மழையை ஆண்டவராக தேவன் உருவாக்க வேண்டும். இனி நடைபெற போகின்ற தேர்தலில் எஞ்சிய கட்ட வாக்குப்பதிவுகள் எல்லாம் நல்ல முறையில் சுகமாய் சுபிட்சமாய் உருவாக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த 2 குறிப்புகளை மையமாக கொண்டு கர்த்தருடைய நாமத்தினால நல்ல மழையை ஆண்டவராக தேவன் தந்து நம்முடைய பூமியை கர்த்தராக தேவன் செழிப்பான ஒரு இடமாய் மாறப்படும்படிக்காக நடைபெற்று முடிந்த தேர்தலுக்காகவும் இனி நடைபெற போகிற தேர்தலுக்காகவும் இந்த தேர்தல் நாட்கள்ல எந்த பயங்கரமான காரியங்களும் தேச எல்லைகளிலே உருவாக்கப்படாதபடி கர்த்தருடைய கிருபை தேச எல்லைகளிலே பாதுகாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி யாவரும் இணைந்து இந்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய நாமத்தினாலே எங்கள் தமிழகத்தில் நல்ல மழையை ஆண்டவராக தேவன் தந்து கொண்டு வருகிறேன். என்றாலும் எங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் மழை பெய்யாதிருக்கக்கூடிய அநேக மாவட்டங்கள் உண்டே. அந்த மாவட்டங்கள்ல இன்னும் அதீதமான வெப்ப அலைகள் மெய்யாகவே வீசிக்கொண்டு வருகிறது நாங்கள் பார்க்கிறோமே. வெப்பத்தினால எத்தனையோ மக்களுடைய ஜீவன்கள் பாதிக்கப்பட்டு போனதாகவும் ஜீவியங்கள் பாதிக்கப்பட்டு போனதாகவும் அவருடைய உடைமைகள் எல்லாம் உருக்குலைந்து போனதாகவும் நாங்கள் செய்திகளின் வழிவாக கேள்விப்படுகிறோமே. கர்த்தராக தேவன் நினைத்தால் மட்டும்தான் எங்கள் தேசத்திற்கு நல்ல மழை ஆதாரத்தை ஆண்டவராக தேவன் தர முடியும் என்று அறிந்திருக்கிறதுனாலே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலியாக்களாகிய நாங்கள் தேசத்தை நோக்கி வானத்தை நோக்கி அபயமிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எலியாவின் தேவன் எங்கள் தேவன் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அன்றைக்கு ஒரு எலியா ஜெபித்த பொழுது வானத்தை திறக்கவும் அடைக்கவும் தக்கதான அதிகாரம் உருவாக்கப்பட்டது உண்டானால் இன்றைக்கு இத்தனை எலியாக்களாகிய நாங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை செழிப்பாக்கும் நல்ல மழையை ஆண்டவராக தேவன் எங்கள் தேசத்திற்கு தந்து எங்கள் பகுதியை எங்கள் பிராந்தியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் இரக்கங்களை தருவீராக. நடந்து முடிந்த தேர்தலுக்காக இனி நடைபெற போகிற தேர்தலுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த தேர்தலில் எந்த அசம்பாவிதங்களும் உருவாக்கப்படக்கூடாது. சிசிடிவி டேக் அந்த கர்த்தாவே இந்த கேமராக்கள் எல்லாம் உடைந்து போனதாக நிறைய செவிவழி செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. இனி எப்படிப்பட்ட அசம்பாவிதங்களும் உருவாக்கப்படாதபடி இந்த தேர்தல் நல்ல முறையில் உருவாக்கப்படும்படிக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இந்த தேர்தலில் கர்த்தருடைய சித்தத்தின்படி நல்ல ஆட்சியாளர்களை எங்கள் இந்திய நாட்டிற்கு ஆண்டவராகிய தேவன் உருவாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் கர்த்தாவே கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை வல்லமைகளை பயன்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்ய நல்ல தலைவர்களை ஆண்டவராகிய தேவனை நியமித்து தருவீராக. நல்ல கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். அதிபதிகளை கர்த்தராகிய தேவன் எங்கள் தேசத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் இது நிமித்தம் செழிப்பான ஒரு தேசமாய் வன்முறைகள் அற்ற ஒரு தேசமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே சுகமாய் தங்கியிருக்கக்கூடிய ஒரு தேசமாய் காணப்பட உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும். மகிமையான காரியங்கள் யாவற்றையும் கர்த்தரில் விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமீன் ஆமீன். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். அப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆண்டவராக தேவனில் செய்திருக்கிறேன். எங்களால் இயன்ற இந்த சொற்ப காணிக்கைகளை தேவனுடைய சமூகத்திலே படைக்கும்படி நாங்கள் வருகின்றோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற பலன்களை நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மனப்பூர்வமாய் கொடுக்கிறோம். அவைகளுக்கேற்ற பலன்களை பெற்றுக்கொள்ள நேரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே உம்மையல்லால் வேறே தெய்வம் உண்மையாக இல்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டிரே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே உம் சொந்தமாக்கி கொண்டிரே. ஏத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீர் என் ஏசையா. எத்தனையோ துரோகம் நான் செய்தே, அத்தனையும் நீ மன்னித்தீ. இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனீவும் அன்பு கீடா நித்தம் செய்வேன் உன் சேவையை. இரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் என் பாவமல்லோ. கர்த்தனீவும் அன்பு கீடாய் நித்தம் செய்வேன் உன் சேவையை. உள்ளமெல்லாம் உருகுதையோ உத்தமனை நினைக்கையிலே. உம்மையல்லால் வேறு தெய்வம் உண்மையாக இல்லையே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். எங்களால் இயன்ற அந்த காணிக்கையாகிய பலிகளை
தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று படைக்கத்தக்கதான சூழ்நிலைகளை எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பூர்ணமாய் விளங்கட்டும். கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்கள் கொடுத்ததைப் போல கோடி மடங்கு அவர்கள் இலைகளை ஆசீர்வதித்து கனத்தினாலும் மகிமையினாலும் நிரம்பி இருக்க பண்ணி உம்முடைய நல்ல நாமத்தை நீர் அவர்கள் மூலம் மகிமைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் காலங்கள் கடைசியாக இருக்கிறதுனாலே இந்த காலங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த வேண்டும் என்கிற அநேகம் விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு மனிதனுடைய இறுதி கால ஓட்டம் அது மிகவும் மேன்மையான அல்லது ஒரு விசேஷமான ஒரு ஓட்டமும் கூட. இந்த ஓட்டத்தில் அவன் எந்த விதமாக ஓடி முடிக்க ஆரம்பிக்கிறானோ அவைகளை பொறுத்தே அதற்குரிய மகிமைகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவனாய் காணப்பட்டு விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்வளவு நாள் நம்ம எப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக கடந்து போனோமோ, ஒருவேளை நம்ம ஜெபித்திருக்கலாம், ஜெபிக்காம போயிருக்கலாம், அல்லது நம்ம ஊழியம் பார்த்திருக்கலாம், ஊழியம் பார்க்காம போயிருக்கலாம், அல்லது அநேகம் விதமான கருத்து வேறுபாடுகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்பட்டிருக்கலாம். இத்தனை காலங்கள் பரியந்தம் கடந்து போன நிலைகளை ஆண்டவராகிய தேவன் காணாதவரை போல காணப்பட ஆரம்பித்தாலும் இனியாகிலும் நம்முடைய ஓட்டத்தின் நிலைகளிலே நாம் சரிவர இயங்க வேண்டும் என்கிற விஷயத்தில் கர்த்தராகிய தேவன் கண்ணும் கருத்துமாய் உங்களுக்கும் எனக்கும் ஆலோசனையான வார்த்தைகள் யாவற்றையும் பேசிக் கொண்டு வருகின்றார். சென்ற சில நாட்களாக ஒரு முக்கியமான காரியங்களை பற்றி நம்முடைய தியானத்தில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எரேமியா 7:3 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நம்முடைய வழிகள் சீராக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றி 2 வாரங்களாக நம்முடைய தியானத்திலே நாம் பார்த்து கொண்டு வந்தோம். நம்முடைய வழிகளை மட்டுமல்ல, நம்முடைய கிரியைகளையும் நாம் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய கிரியைகள் சரியான கிரியைகளாய் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக அவன் மெய்யாகவே நிற்கக்கூடிய பாக்கியவானாக விளங்க ஆரம்பிக்கின்றார். அவனுடைய கிரியைகள் சரியான ஒரு கிரியைகளாய் காணப்படவில்லை அப்படின்னு சொன்னா அவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன்கள் அவனுடைய வாழ்க்கையிலே வருகிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக பார்க்க முடியும். நீங்க என்ன கிரியை செய்றீங்க, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க காட்டிலும் என்ன கிரியைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஒரு மனுஷனுடைய கிரியைகளை வைத்தே ஆண்டவராகிய தேவன் அவனை தீர்ப்பிடும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பற்றி அநேகம் இடங்களிலே பேச ஆரம்பித்தாலும் தன்னுடைய செயல்களை பிதாவாகிய தேவன் தன்னுடைய கிரியைகளிலே வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்தார். ஒன்றான மெய் தேவனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுமதித்து அவர் தன்னுடைய ஒவ்வொரு விதமான மனதின் திட்டங்களை அவர் செயல் வடிவிலை செய்து காண்பிக்க ஆரம்பிச்சார். நான் யோசிக்கிறேன், அன்பா இருக்கிறேன் யோசிக்கிறது முக்கியம் அல்ல. அந்த அன்பை நான் என்னுடைய கிரியைகள்ல காமிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கிறது அல்ல. அது விசுவாசத்தின் செயல்களை என்னுடைய கிரியைகள்ல காமிக்கணும். நான் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக எல்லா விதமான காரியங்களையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்கிறது மட்டுமல்ல, நான் என்னுடைய ஆயத்த நிலைகளை செயல் வடிவில் காண்பிக்க வேண்டும். இப்படி நம்ம என்ன காரியத்தை செய்யறோமோ அதற்கேற்ற பலன்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய கிரியைகள் சீர்கெட்ட கிரியைகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டான உங்களுக்கே தெரியும். ஏசாவனுடைய கிரியைகள் சீர்கெட்டவைகளாய் காணப்பட ஆரம்பிச்சனாலதான் கர்த்தராகிய தேவனுடைய கோபாக்கினியின் பாத்திரமாக அவருடைய நிலைகள் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்தது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய கிரியைகளை நீங்களும் நானும் சரிவர ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். எதை நான் பேசுறேன், எதை நான் என்னுடைய கிரியை வடிவில காண்பிக்கிறேன். நான் பேசுறது நல்ல வார்த்தைகளை நம்ம பேசலாம். ஆனால் என்னுடைய கிரியைகள் அதற்கு மாறாய் இருக்கிறது உண்டானால், என்னுடைய சொல்லுக்கும் என்னுடைய செயலுக்கும் வித்தியாசமா இருக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நம்முடைய கிரியைகளுக்கு உரிய பலன்களை தரக்கூடிய தேவன் அவனவன் செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஏற்ற பலனோடு நான் வருகிறேன் என்று சொல்லக்கூடிய கர்த்தர், நீங்க என்ன யோசிச்சீங்கிறது மட்டுமல்ல, நீங்கள் என்ன கிரியைகளை செய்தீர்கள் என்பதற்கான பலன்களோடு கூட கர்த்தராகிய தேவன் இதோ சீக்கிரமாய் வரப்போகிறார்.
அப்ப நம்முடைய கிரியைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக நான் பாதுகாக்க வேண்டியது அவசியம். சில பேர் சொல்லியும் செய்யாத இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். சொல்லுவாங்க, நிறைய விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய கிரியைகள்ல அந்த காரியத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. சில பேர் இந்த ஒரு காரியங்களை பற்றி அநேக விதமான ஆலோசனைக்குரிய வார்த்தைகள் யாவற்றையும் பேசுவார்கள், ஆனால் செயல்களில அவைகளுக்குரிய ஒரு விஷயத்தையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. நம்முடைய கிரியைகள் எதை வெளிப்படுத்துகிறதோ அவைகளுக்குரிய பலன்கள் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படும் என்கிறதை அறிய ஆரம்பிக்கிறதுனால கிரியைகளை நீங்களும் நானும் சீர்படுத்த வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்கின்றோம். சீர்படுத்த வேண்டிய கிரியைகள் அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் நமக்கு தீவிரமாய் சுட்டி காண்பிக்கிறது. சில முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்க போகின்றோம். கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்களை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் உங்களோடு கூட ஆலோசனையான வார்த்தைகளை பேசுகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இப்ப கர்த்தர் முதல் காரியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கர்த்தர். அவனுடைய பேரளவில் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனை குறித்த கர்த்தராக தேவனை சொல்லுகின்றார். நீ உன்னுடைய வாய் அளவிலே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். நீ உயிருள்ளவன் என்கின்ற ஒரு பெயரை பெற்றிருக்கக்கூடியவனாய் உன்னை நீ காண்பிக்கின்றாய். நீ உயிருள்ளவன் என்கிற பெயரை பெற்றிருந்தாலும் செத்தவனாகவே இருக்கிறாய் என்பதை கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கின்றேன், கற்றவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாத செத்தவனை போல நான் காணப்பட ஆரம்பிக்கின்றேன். உங்களுக்கு எனக்கும் நிறைய விஷயங்களை கர்த்தராகிய தேவன் கருத்தாளம் மிக்க காரியங்கள் யாவற்றையும் பேச துவங்க ஆரம்பித்தார். இவைகளெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நிறைய விஷயங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நீங்கள் மாற்றப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் பேசுகின்றார். ஒவ்வொரு பிரசங்கத்திலையும் கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, அவனுடைய பார்வைக்கு அவன் உயிர் உள்ளவன், ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவன் செத்தவனாய் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியைகளை செய்யாதவனாய் அவன் காணப்பட ஆரம்பிக்கிறான். என்ன கிரியை செய்யல அப்படின்னா, தேவனாகிய கர்த்தரால் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தையும் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தாமல் வெறும் செவிவழி செய்தியாக கேட்கிறானே தவிர அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் அவருடைய நிலைகளை கர்த்தருடைய கண்கள் பார்க்க ஆரம்பித்தது. உடனே ஆண்டவராக தேவன் அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் இன்னும் நீ செத்தவனாகவே இருக்கிறாய். தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகின்றார்? நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக காணப்படவில்லை. எல்லா கிரியைகளையும் அரைகுறையான ஒரு வளர்ச்சி. உங்களுக்கே நல்லாவே தெரியும், கர்த்தராகிய தேவனை பார்க்க வேண்டும் என்றால் 2 நாள் ட்ரை பண்ணுவார். 3வது நாள் அதை பற்றி அவருக்கு அக்கறை இருக்காது. ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்க வேண்டும் என்றால் 2 நாள் கர்த்தருடைய வசனங்களை இரவும் பகலும் ஓயாமல் தியானிக்கக்கூடிய ஒரு மனிதன். இதற்கு நல்ல ஒரு சம்பவத்தை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஊழியம் துவங்கின ஊழியத்துக்குள்ள இன்னும் போகல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். அப்பொழுது ஆண்டவராக தேவனால் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்த கர்த்தருடைய தேவனுடைய ஊழியக்காரர் சகோதரர் ஜான் ரபிநாத், மறைந்து போன தேவனுடைய மனிதர் ஜான் ரபிநாத், அவருடைய ஊழியம் மூணார் பகுதியிலே உருவாக்கப்படுகிறதாக நாங்கள் கேள்விப்பட்ட பொழுது என்னுடைய சகோதரிகளும் நானும் சேர்ந்து அந்த மூணார் பட்டணத்துக்கு கடந்து போனோம். அதுல ஒரு எஸ்டேட்ல அவருடைய கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்கும்படிக்காக 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம், அந்த கன்வென்ஷன் கூட்டம் நாங்கள் பங்கு பெறும்படிக்காக கடந்து போனோம். அவரை பார்த்த பொழுது என்னை அறியாத ஒரு அவரை போல நானும் மாற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு நினைவு. அவர் எப்ப பார்த்தாலும் வாயை, அதாவது சும்மா இருக்கக்கூடிய இடத்துல ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருப்பார். இதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நானும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படிக்காக ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தையை நான் பேசாமல் இருந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கிருந்து மூணாறுல அந்த மீட்டிங் முடிந்து திரும்பி வரக்கூடிய நேரத்தில் பஸ்ல முழுசும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே வந்தேன். 1 நாள் நடந்தது, 2 நாள் நடந்தது, 3ஆவது நாள் நடந்தது, 4ஆவது நாள் ஒண்ணுமே காணும். என்னுடைய சகோதரி கூட வந்தவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, 3 நாள் வரைக்கும் சோத்திரம் சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல, காலையில ஆரம்பிச்சேன், என்னை அறியாமல் நான் அந்த காரியத்தை மறந்து போயிட்டேன். நம்முடைய வாழ்க்கையில கூட பல விஷயங்களை நாம் கை கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பிரயாசம், ஒரு ஆசை.
நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது வழக்கம். இன்னைக்கு எப்படியாச்சும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவராக தேவனை நோக்கி ஊக்கமாய் நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? போன வாரத்துல சகோதரர் நம்ம கூட வந்து பேச ஆரம்பித்தார். உன் குடும்ப ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்கணும்னு பேசினார். உன்னுடைய குடும்பம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அநேக விதமான மக்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க பிரயாசப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி இரவும் பகலும் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். 2 நாள் ஜெபித்து 3வது நாள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஜெபத்தை நான் மறந்து போயிட்டேன். கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னுடைய கிரியைகள் என்னுடைய பார்வையிலே நிறைவுள்ளவைகளாக இல்லப்பா. அரைகுறையாய் ஒவ்வொரு காரியத்தையும் தொட்டா 2 நாளோடு கூட அந்த காரியத்தை நிறுத்திடு. 3வது நாள் அவைகளுக்கு உரிய எந்த விதமான அறிகுறியும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறதுனால கர்த்தராகிய தேவன் சர்தை சபையை பார்த்து கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். என்ன கண்டனம் சொல்லுகின்றார்? நீ உயிருள்ளவன் என்கிற ஒரு பெயரை பெற்றிருக்கின்றாய், என்றாலும் கூட கிரியைகளை நடப்பியாத செத்தவனை போல உன்னுடைய வாழ்க்கை காணப்பட ஆரம்பிக்கிறது. நீங்க எவ்வளவு வசனத்தை கேட்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எத்தனை வசனங்களை வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறீர்கள் அதுதான் முக்கியம். எத்தனை வசனங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறப்பட ஆரம்பிச்சிருக்கிறது அதுதான் முக்கியம். எத்தனை வசனங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நீங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறீங்க. தீமையை பார்க்காதே என்று சொன்னால் தீமையை பார்க்கக்கூடாது. தீமையான காரியங்களை கேட்காதே என்று சொன்னால் தீமையை கேட்கக்கூடாது. தீமையான வழியிலே நடவாதே என்று சொன்னால் நடக்கக்கூடாது. தீமையை பற்றி ஆண்டவராகிய தேவன் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லா காரியங்களும் நான் என்னுடைய குறிப்பேட்டை எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் பிரயோஜனம் இல்லை. நீ பாராமலும் கேளாமலும் அந்த வழியிலே நடவாமலும் காணப்படக்கூடிய நிலைகளை உன் வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறதுதான் முக்கியத்திற்காக ஆண்டவராகிய தேவன் பேசுகிறாரே தவிர இவைகளை நீங்கள் உங்களுடைய மனதளவில் எழுதி வைக்கும்படிக்காக. அப்ப கர்த்தருடைய வசனத்துல என்ன சொல்லுகின்றார்? சர்தை சபையிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய முதல் கண்டனம் என்ன அப்படின்னா, உன் கிரியைகளை நீ ஆராய்ந்து பார், அவைகள் என் பார்வைக்கு நிறைவுள்ளவைகளாக காணப்படல. எந்த ஒரு காரியத்தை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நிறைவான ஒரு கிரியைனா என்ன அர்த்தம்? ஒரு கிரியையினுடைய முழுமைக்கு பேரு தான் நிறைவான ஒரு கிரியை. ஒரு கிரியையை நான் செஞ்சா அதனுடைய முழுமை பரியந்தம் நான் கடந்து போகணும். அரைகுறையான செய்யக்கூடிய அந்த 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 கிரியைகள் எல்லாம், அது முழுமை பெறாதிருக்கக்கூடிய கிரியைகள் எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக நிறைவுள்ளதாக காணப்படுகிறது. ஒரு மனிதனை நீங்கள் ரட்சிக்கும்படிக்காக ஆண்டவராக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். இல்லாட்டி ஈஸியா நம்ம வந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு மனிதன் கிணற்றுக்குள்ளாக விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவரை நீங்கள் காப்பாற்ற போகிறீர்கள். காப்பாற்றக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு கயிறு ஒன்றை இடுப்பை சுத்திலும் வந்து அந்த கயிற்றை நீ வந்து மாட்டிக்கொள்ளப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் மேல தூக்குறீங்க. மேல தூக்கி பாதி கிணத்துல வரும்போது கீழே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அரைகுறை கிரியன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும் பாருங்க. அவ்வளவு தூரம், பாதி தூரம் அவன் வந்து தன்னுடைய ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையில போராடி, ஐயோ ஒரு நல்ல ஒரு மனுஷன் தன்னுடைய மனதளவிலே ஏவப்பட்டு என்னை காப்பாற்றினான்னு சொல்லி சந்தோஷமா பாதி தூரம் வரும்போது ஒத்துணு கீழே விட்டுட்டா அப்படி இருக்கும் பாருங்க. அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நிறைவற்ற கிரியை. நிறைவற்ற கிரியை ரொம்ப ஆபத்து. எந்த ஒரு காரியத்தை நீ செயல்படுத்த ஆரம்பித்தாலும் ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு 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 மெடிகேஷன் நீ உன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பித்தால் ஒரு நிறைவு இருக்கணும். நிறைவில்லாம அரைகுறையாக ஒரு காரியத்தை நீ செய்கிறது உண்டானால் அதனுடைய சைடு எஃபெக்ட் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை நீங்களும் நானும் பெற வேண்டியதாய் காணப்படும். ஆவிக்குரிய நிலைகள்ல இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வருகிறதுக்கு என்ன காரணம்? நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் நல்ல துவக்கத்தை தான் துவங்கினேன். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய துவக்கம் நல்ல துவக்கம் தான். அவர்கள் ரட்சிக்கப்படும் போது நல்ல முறையில் அழுது புலம்பி கர்த்தரை நோக்கி ஊக்கமா ஜெபிச்சுதான் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. ஜெபத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறுத்துகிறதற்கு மனமற்றவர்களாய் இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கக்கூடிய மக்களாய், வேத வசனத்தை தூக்குறா கீழே வைக்க மனமற்ற மக்களாய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் துவக்கத்திலே வாழ ஆரம்பிச்சது உண்மைதான். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுக்குள் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனதற்கு காரணம் நம்முடைய கிரியைகள் நிறைவற்ற கிரியைகளாய் காணப்படுகிறது. எதை நீ செய்தாலும் நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பழகு. ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிறைவு, ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு நிறைவு, ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் ஒரு நிறைவு, ஒரு ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிறைவு, ஒரு வேதத்தின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணர வேண்டும் என்றால் ஒரு நிறைவு. நிறைவற்ற எந்த காரியமும் உனக்கும் எனக்கும் ஆபத்து என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த சர்தை சபையிலே காணப்படக்கூடிய மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உன் கிரியைகளை நீ சீர்படுத்த வேண்டும். இதைத்தான் நமக்கும் கர்த்தர் சொல்லுகின்றார், உன் கிரியைகளை சீர்படுத்த வேண்டும். ஏனென்றால் உன் பேர் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உயிர் உள்ளவர். எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து சொல்றாங்க, உயிரோடு கூட வாழ்க்கை வாழக்கூடிய நல்ல கிரியை செய்யறான்ப்பா, நல்லா ஜெபிக்கக்கூடிய மனுஷன். அப்படின்னா என்ன காரியத்தை செய்கிறான்? கான்பிரேயர்ல நல்ல பிரேயர் பண்ணுவார், ஆனால் தனி ஜெபத்தில் தோத்து போயிடுவார், ஜெபமே பண்ண மாட்டார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவருடைய ஜெபத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்க. கான்பிரேயர் என்று சொன்னால் அப்படி அதாவது பெருமூச்சு விட்டு அழுது புலம்பி ஜெபிக்கிறவனை போல ஆக்ட் பண்ணக்கூடிய அவன்
தனி ஜெப வாழ்க்கையிலே தோற்று போகிறது உண்டானால் நிறைவற்ற கிரியை, செத்து போனவங்க. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணக்கூடியவர்களுக்கு பெயர் பரிசேயரும் சதுசேயரும். வேத பார்வை, அவங்களுடைய நீதிகளை கர்த்தராகிய தேவன் தூக்கி எறிகிறார். அந்த நீதிகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது. உங்கள் நீதிகள் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் அந்தரங்கத்தில் பார்க்கும் உன் பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாய் பலன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்தரங்கத்தில் நீ உண்மை உள்ளவனாய் உன்னை காத்துக்கொள்ளும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய யாரும் பாராதிருக்கக்கூடிய உன்னுடைய உள்ளார்ந்த நிலை எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? நீ ஆண்டவருடைய விஷயத்திற்கு எவ்வளவு தூரம் நீ தீவிரம் காண்பிக்க ஆரம்பிக்கிற? நீங்களா யோசிச்சு பாருங்க. இப்ப மற்றவங்க பார்க்கக்கூடிய லெவல்ல நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கை வேற, அது வேற காரியம். ஆனால் உன்னுடைய உள்ளான மனம் உன்னை குறித்து என்ன சொல்கிறது? நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய ஆவிக்குரிய அந்த தன்மையிலே ஆரம்ப காலத்தில் நீ வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நிலையை போல இன்றைக்கும் உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்க உன்னால முடியுதான்? யோசிப்பாரு. இன்றைக்கும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியுதான்? யோசிப்பாருங்க. இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக சரியான ஒரு ஓட்டத்தின் ஊடாக அந்த ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியுதான் பாருங்க. இல்லை என்று சொன்னால் தேவன் உங்களை பார்க்கும்போது சொல்வார், உன் கிரியைகள் நிறைவுள்ளவர்களாக நான் பார்க்கலப்பா, உன்னுடைய கிரியைகளை நான் பார்த்தேன். நீ உன்னுடைய பேர் எல்லா விதமான ஜனங்களும் உன்னை பார்த்து சொல்றாங்க, அவன் உயிர் உள்ளவன், நல்ல ஒரு ஓட்டத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன், பார்வைக்காக எல்லா விதமான மக்களாலும் சாட்சி பெற்றவன். இவன மாதிரி ஒரு பரிசுத்தவான பார்க்க முடியாது, இவன மாதிரி ஒரு தாழ்மையான ஒரு மனுஷனை பார்க்க முடியாது, இவன மாதிரி கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்த ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. மனுஷன் சொல்லுவான். ஆனால் உன் உள்ளம் உன்னை குறித்து என்ன சொல்லுதுன்னு பாரு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்க்கும் பொழுது செத்தவனாய் இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை நீ பெறுகிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த பங்கை, அந்த பாக்கியத்தை இழந்து போக ஆரம்பிச்சு. வெளியே பார்வைக்காக நம்ம செய்யக்கூடிய காரியம் அல்ல, பார்வைக்காக செய்யக்கூடிய ஒரு ஊழியம் அல்ல, பார்வைக்காக செய்யக்கூடிய ஜபங்கள் அல்ல, 4 பேர் பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு உபவாச ஜபத்துல கண்ணும் கருத்துமாய் ஜபிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்காக அல்ல, அல்லது ஒரு ஜப குறிப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல பெருமூச்சு விட்டு அழுது புலம்பி அதுக்காக அல்ல. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையிலும் நீ அதே விதமாய் உன்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தராகிய தேவன் உன்னை பார்க்கும் பொழுது சொல்லுவார், நீ உயிருள்ளவனாய் காணப்படுகிறாய் என்ற ஒரு சாட்சியை நம்ம பெற ஆரம்பிக்கும். நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளா இருக்கிறது? நம்ம நல்லா யோசிச்சு பார்க்கணும். மாறாட்டமான கிரியைகளா இருக்கிறது உண்டானால் மாறுபட்ட நிலை, மக்களுக்கு முன்பதாக ஒரு நிலை, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு நிலை, 2 நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால், அதனாலதான் எலியா தீர்க்கதரிசி தன்னுடைய வார்த்தையிலே அங்கு காணப்படக்கூடிய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று சொல்கின்றார், 2 நினைவுகளினால் எத்தனை காலங்கள் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 எஜமானுக்கு எத்தனை காலம் நீங்க ஊழியம் பார்ப்பீங்க? ஒன்று, இவனை நேசியுங்கள், அல்லது அவனை நீங்கள் அவனுக்கு பின்பதாக போங்கள். இவனை நீங்கள் நேசிக்காது இருக்கிறது உண்டானால் இவனை நீங்கள் தூக்கி எறிஞ்சிருங்க. 2 எஜமானுக்கும் 2 காரியத்திற்கும் பிரியமான வாழ்க்கை வாழுகிறது என்பது முடியாது. அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. 2 நினைவுகள், 2 காரியங்கள், 2 விதமான அந்த ஓட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நமக்கு வேதம் சொல்லக்கூடிய பேர் என்ன தெரியுமா? வேசியினுடைய நடைகள்னு போட்டிருக்கு. வேசியினுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படுமாம். இங்கேயும் அங்கேயும், இங்கேயும் அங்கேயும் போவாங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரு இடம் என்று சொல்ல ஒரு இடத்துல நில்லு. ஆண்டவராகிய தேவனுடைய காரியம் என்றால் தேவனுக்குரிய விஷயத்தில் தீவிரம் காண்பிக்க வேண்டியது அவசியம். தேவனையும் உலகத்தையும் நேசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய பார்வையிலே நீயும் நானும் அருவருப்பு நிறைந்தவராய் காணப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல சர்தை சபையினுடைய தூதனுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உன்னுடைய நடைகள் மாறி மாறி விகாரம் அடையாதபடிக்கு உன்னுடைய நடைகளை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உன்னுடைய நடைகள் எப்படி இருக்க வேண்டும்? உன்னுடைய கிரியைகள் கர்த்தருடைய பார்வையிலே நிறைவுள்ளவைகளாக காணப்பட வேண்டும். செருபாபேலின் கையிலே காணப்படக்கூடிய தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்ததா? அப்படின்னா நேரத்தம் அவனுடைய கிரியைகளிலே ஒன்றும் குற்றத்தை ஆண்டவராகிய தேவனால் பார்க்க முடியல. அந்த கிரியைகளை பார்க்கும் பொழுதே கர்த்தருடைய மனம் பரவசம் கொள்ளக்கூடியதாய் விளங்கிற்று. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் ஒருவேளை உங்களை பார்த்தார்னா உங்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்வார் நீங்களா யோசிப்பாரு. இது நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம், யார்கிட்ட நீங்க பேச வேண்டாம். உங்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் உங்களோடு கூட இப்ப பேசினார்னா உங்களுக்கு முன்பதாக என்ன சொல்வார்? உங்கள் மனம் உங்களை குறித்து சாட்சி சொல்லும். ஆகவே உங்கள் கிரியைகள் நிறைவுள்ள கிரியைகளா அல்லது நிறைவற்ற கிரியைகளா அல்லது உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்து நாம் மெய்யாகவே மரணத்தின் ஊடாக கடந்து போன ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேனா என் கிரியைகளை நான் சீர்படுத்த வேண்டியது அவசியம். தாறுமாறான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல பார்க்கிறோம். அதிலே கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நீ தாறுமாறாக ஓடக்கூடிய பெண் ஒட்டகம், அது எங்கும் அங்கும் நிலையான ஒரு வாழ்க்கை வாழுகிறது. அது தன்னுடைய இஷ்டத்தின்படியே கடந்து போக ஆரம்பிக்கிறது மாதிரி நீயும் உன்னுடைய மனம் போன போக்கின்படி அலைய ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய கிரியைகளை கர்த்தர் நிறைவுள்ளவைகளாக பார்க்க மாட்டார்.
உன் கிரியையை நீ முதல் காரியம் சீராக்க வேண்டியது அவசியம். ஆண்டவராக தேவனை சந்திக்கிறதற்கு முன்பதாக, கர்த்தாவே இங்க வாங்கன்னு சொல்றது ஈஸி, ஆனால் அவரை சந்திக்கிறதற்கு முன்பதாக நீ ஆயத்தப்பட வேண்டும். என்ன ஆயத்தப்பட வேண்டும்? என் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதா இருக்கிறது? என்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையில நான் ஆண்டவரோடு கூட எவ்வளவு நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் செலவு பண்றேன், என் தேவனுக்கும் எனக்கும் இடையிலே எப்படிப்பட்ட ஒரு உறவு காணப்பட ஆரம்பிக்கிறது? பார்வைக்காக நான் ஊழியம் பார்க்கிறேன்னா, அல்லது உண்மையான ஒரு மனதோடு கூட நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பிக்கிறேனா, அல்லது எல்லா விதமான மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்காக நான் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறேனா? உண்மையான மனதோடு கூட கர்த்தருக்கு பிரியமாக உண்மையான மனசு இருந்துச்சுன்னா உங்களாலும் என்னாலும் ஜெபிக்கக்கூடிய அந்த நேரத்தை நிறுத்தவே முடியாது. உங்களாலும் என்னாலும் வேத புஸ்தகத்தை கீழே வைக்கவே முடியாது. தேவனாகிய கர்த்தரை மனமுவந்து நீங்கள் நேசித்து கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பித்தால் தேவனுடைய கிரியைகளை விட்டு உங்களாலும் என்னாலும் ஓய்ந்திருக்கவே முடியாது. அந்த கிரியை செஞ்சு முடிச்சாதான் அடுத்த வேலையின் ஊடாக கடந்து போக உங்களுக்கும் எனக்கு மனம் வரும். அப்படி இல்லாம அரைகுறை நேரத்துல இந்த கிரியை நான் பாதி விட்டுட்டு வேற வேலைக்கு போறேன்னா இன்னும் என்னுடைய மனம் தேவனுடைய கிரியைகளில் பரிபூர்ணமாய், அவருடைய வழிகளில் பரிபூர்ணமாய் சமாதானமாய் இல்லைன்னு. அதுதான் கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். தேவனுடைய வழி என்கிறது அந்த கிரியைகளை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது. அந்த வழியில நான் மெய்யாகவே அந்த வழியை நான் ஆசைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய வழியிலே என்னை அறியாத உற்சாகம் என்னை பற்றி பிடிக்கிறதை பார்ப்பேன். ஜெபம் சொன்னா என்னை அறியாத ஒரு உற்சாகம். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு உதாரணம், அது நடந்த ஒரு சம்பவம். அடிக்கடி என்னுடைய செய்தியில் நான் சொல்லுகிறது வழக்கம். சாந்தி நகர்ல ஜெப கூட்டம் நடத்தக்கூடிய நேரத்துல ஒரு ஆவிக்குரிய ஒரு காத்திருப்பு கூட்டம் ஒன்றை நடத்தக்கூடிய அந்த நேரம், அப்ப பக்கத்துல சாயர்புரம் என்கிற இடத்துல ஒரு கர்த்தருடைய மனிதன் அங்கிருந்து வருகின்றார். 3 நாட்கள் கூட்டம் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். 3வது நாளில ஆவிக்குரிய அனுபவங்களுக்காக தேவனாகிய கர்த்தரை 3வது நாள் நீங்க சந்திக்க போறீங்க, கர்த்தருடைய மகிமை பார்க்க போறீங்க, கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் வரப்போகிறது என்பதை பற்றி நான் பேசினேன். ஆகவே நீங்க ஆயத்தத்தோடு கூட கடந்து வாருங்கள், தேவனுடைய மகிமை உங்களுடைய கண்கள் பார்க்கும் என்பதை பற்றி. அவருக்கு 3வது நாள் அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. அவர் ஒரு ஆலயத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு மனிதன். ஆலய பணிகள் யாவற்றையும் முடிச்சுட்டு அங்கிருந்து இங்க வரணும். ஏறக்குறைய 11 மணிக்கு தான், அதாவது ஒரு 10:30 மணிக்கு தான் அவருடைய ஆலயம் முடியும். 10:30 மணிக்கு அங்கிருந்து சாயர்புரத்திலிருந்து இங்க வர வேண்டும். தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு வரக்கூடிய நேரத்துல 10:30 மணிக்கு நேரம் வந்து அவங்க மீட்டிங் ஆரம்பிச்சிருப்பாங்களே. ஆகவே நான் சீக்கிரமாய் கடந்து போக வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்து அந்த வாகனத்தை இயக்க ஆரம்பிச்சேன். இயக்கும் போது என்னுடைய மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தராகிய தேவனை நான் சந்திக்க போகிறேன் சொல்லக்கூடிய இந்த நினைவு வர வர பைக்கினுடைய ஸ்பீடு நான் கூட்டினேன். 120க்கு மேல 130 கிலோமீட்டர் ஸ்பீடு நான் எப்படி வந்ததுன்னு தெரியாது. கரெக்டா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ள வந்துட்டேன். உள்ள வந்து கர்த்தராகிய தேவனை சந்திக்க போகிறேன் அந்த ஒரு மன விருப்பம், மன வாஞ்சி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தனால ஆட்களை பார்க்கல, அந்த வரக்கூடிய எத்தாப்புல வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கல. இப்பதான் வந்து 4-way ட்ராக் போட்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து அதாவது அந்த டபுள் ரோடு தான். இந்த டபுள் ரோட்ல அவ்வளவு ஸ்பீடாய் 120, 130, 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஏறக்குறைய 15வது நிமிஷத்தில் இங்க வந்து நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை கிடைத்தது. இன்னைக்கு நம்ம கர்த்தரை சந்திக்கிறதுக்கு எப்படி வரும்னு யோசிப்பாரு. எவ்வளவு நேரம் காலம் தாழ்த்தி வர பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனதிலே காணப்படக்கூடிய கிரியைகள் சரியா இல்லைன்னு அர்த்தம். அதுதான் காரணம். ஆண்டவராகிய தேவனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஆசை நமக்கு இருக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கர்த்தராகிய தேவன் இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்றார், அவரை நான் சந்திக்க வருகின்றேன். எப்படி எனக்குள்ள என்னை அறியாத ஒரு சந்தோஷம், என்னை அறியாத ஒரு வாஞ்சை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவரை ஆண்டவராகிய தேவனை நான் காக்க வச்சு நான் வந்து லேட்டா வருவேன். நம்ம யோசிக்க முடியுமா? உண்மையான ஒரு மனபாரமும் உண்மையான ஒரு மன விருப்பமும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தரை சந்திக்க நீங்களும் நானும் ஓய்ந்திருக்க மாட்டோம். ஆண்டவராகிய தேவனுக்குரிய காரியங்களிலே உங்கள் மனமும் என் மனமும் உற்சாகமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அதுதான் கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல கிரியை. நம்முடைய வாழ்க்கையில செத்து போன கிரியைகளை அல்ல, உயிரோட்டமான கிரியைகள் என்று சொன்னார். எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வழிகளில் உங்கள் இருதயம் உங்களை அறியாமல் உற்சாகம் பெருக்கெடுக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்குரிய காரியம் என்று சொன்னால் தீவிரம் காண்பிக்கக்கூடிய ஒரு நிலை. கர்த்தருடைய விஷயம் என்று சொன்னால் அதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை பிரயாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். எந்த உலகத்திலே காணப்படும் எந்த விஷயமும் ஆண்டவராகிய தேவனோடு கூட ஒப்பு ஓமையாக பேச முடியாது. ஆகவே தேவனாகிய கர்த்தருக்குரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்கின்ற அந்த நிலையை என்னுடைய மனதிலே ஒரு பெரிய ஒரு பரவசத்தை உருவாக்கும். இதுதான் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கிரியைகளில் உத்தமமான கிரியை என்று கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம்.
ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட அநேகம் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் அவர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்கள் அடிக்கப்பட்டார். அவர்களுக்கு விரோதமான அநேகம் வார்த்தைகள் பேசப்பட துவங்க ஆரம்பித்தது. இனி இந்த இயேசு என்கிற நாமத்தை குறித்து இந்த தேசங்கள் எங்கிலும் நீங்கள் மெய்யாகவே பிரசங்கம் பண்ணக்கூடாது. இந்த நாமத்தின் நிமித்தமாக காணப்படக்கூடிய இரத்த பழிகளை எங்களுடைய தலையின் மேல் நீங்கள் சுமத்துகிறது எப்படி என்று சொல்லி அப்போஸ்தலர்களை கூப்பிட்டு வரவழைத்து அடித்து அவர்களை துன்பப்படுத்தி இனி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி பயமுறுத்தி அனுப்பிவிட்டார். அந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர்கள் சென்றவர்கள் எல்லா விதமான மக்களும் முன்பெல்லாம் தெருவில் தான் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் தெருக்களிலும் தேவாலயங்கள் தோறும் வீடுகள் தோறும் கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பிக்கும் பிரசங்கத்தின் ஊடாக போனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வழியிலே ஒரு உற்சாகம். இந்த உற்சாகம் வந்துச்சுன்னா உங்களாலும் என்னாலும் கர்த்தருடைய விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாது. அதை செய்யாம உங்களால இருக்க முடியாது. அந்த ஆண்டவராக தேவனுடைய படி என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அறியாத ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையை தொற்றிக் கொள்கிறதை பார்க்க முடியும். இன்னும் நான் ஆண்டவராக தேவனுக்கென்று எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை செய்ய முடியும். உங்களை அறியாத ஒரு பரவசம். கர்த்தராக தேவனுடைய இப்போ ஒரு உதாரணமாக ஒரு காரியத்தை பாருங்க. உங்க வீட்டுக்கு நீங்க ரொம்ப வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விருந்தினர் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவர் வெளிநாட்டில இருந்து வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்க. வெளிநாட்டிலிருந்து வரப்போகிற அந்த மனுஷனுக்கு நீங்க நல்ல ஆகாரத்தை தயார் பண்ண வேண்டும் என்று யோசிக்கிறீங்க. யோசித்து நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய நல்ல பலகாரம் என்ன அப்படி யோசித்து பார்த்து ரொம்ப நேர்த்தியான ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. நேர்த்தியான காரியங்களை செய்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அதில் கொஞ்சம் பக்குவம் தப்பி அது நல்ல ஒரு நிலையிலே வருகிறதுக்கு பதிலாக கண்ணகரேன் கறிக்கட்ட மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய அந்த மனுஷனுக்கு முன்பதாக அவர் உட்காரக்கூடிய நேரத்தில் உங்களுக்காக நான் ஆசையா செஞ்சிருக்கிறேன், நல்லா தான் ஆரம்பிச்சேன், ஆனால் இவைகள் எல்லாம் இப்பொழுது கரியை போல மாற்றப்பட்டு போயிடுச்சு, அன்பாக செய்த அந்த பலகாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர் அடுத்த முறை உங்க வீட்டுக்கு வருவார் நினைக்கிறீங்க? வரவே மாட்டார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறதை போல எந்த விஷயத்திலும் ஆண்டவராக தேவனுக்கு செய்யக்கூடிய காரியத்துல நீங்கள் உற்சாகமாய் நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சாதான், உற்சாகமான பலிகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால்தான் அவைகளை கர்த்தராக தேவன் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். சர்தை சபையில உற்சாகமாய் கிரியை செய்யக்கூடிய மக்கள் இல்லை. அதனாலதான் கர்த்தராக தேவன் சொல்லுகிற உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக நான் பார்க்கலப்பா. உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ள கிரியைகளா இருந்தால் நீ செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நான் அங்கீகரித்திருப்பேன். ஆனா உன்னுடைய பெயர் மட்டும்தான் உயிருள்ளவர். ஆனால் உயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. உன்னுடைய கிரியைகள் எல்லா விதமான காரியங்களை பற்றி நான் உன்னோடு கூட பேச ஆரம்பித்தாலும் அவைகளெல்லாம் மூட்டை கட்டி வைத்திருக்கிறாயே தவிர அவைகளை பற்றி தான் பிரயாசங்களின் ஊடாக கடந்து போகாது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறேன். உயிருள்ளவன் என்கிற பெயரை நீ பெற்றெடுக்க ஆரம்பித்தாலும் உன் கிரியைகளிலே செத்து போனவனாகவே நீ காணப்பட ஆரம்பிக்கிறார். எத்தனை காரியத்தை கர்த்தர் நம்முடைய கையில நம்பிக்கை தந்திருக்கிறாரு, எத்தனை பொறுப்பை நீங்க செய்யாம பேசாம வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. இவைகள் எல்லா விதமான காரியத்திற்கும் ஒரு நாளில் கர்த்தருக்கு முன்னால கணக்கு சொல்லும். அதுதான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, உன்னுடைய கிரியைகள் நிறைவற்ற கிரியைகளா இருக்கிறது. கிரியைகளை முதல் காரியம் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் உங்களுக்கும் எனக்கும் திட்டமான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது காரியமாக ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேசுகிறார் என்று பாருங்கள். 1 யோவானின் புத்தகத்துல 3வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தமாக தானே. இரண்டாவது காரியம், என்னை ஆண்டவராக தேவன் திட்டுனார்னா எனக்கு கோபம் யார் மேல வரும் தெரியுமா? பக்கத்துல இருக்கக்கூடிய ஆள் மேல கோபம் வரும். அவனை கர்த்தர் பாராட்டிட்டு கர்த்தராக தேவன் என்னை திட்டார்னா என்னை அறியாமல் அவன் மேல் நான் எரிச்சல் மூலக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். உண்மையான ஒரு மனுஷனா அவன் என்ன செஞ்சிருக்கணும் பாருங்க. அவனை போல நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் அவனுடைய கிரியைகளை கர்த்தர் பாராட்டுகிற மாதிரி என்னுடைய கிரியை நான் சீர்படுத்தணும்னு யோசிச்சிருக்கணும். ஆனா அவன் செஞ்சது பாருங்க, இவன் இருந்தால் இவனைத்தான் பாராட்டுவாரை தவிர என்னுடைய கிரியைகளை அவர் மெய்யாகவே கண்டித்து பேசி விடுவார். ஆகவே இந்த கிரியைகளை, அவனுடைய கிரியைகளை மாற்ற அவனுக்கு மனசில்லை என்றாலும் அந்த கிரியைகளுக்கு காரணமாய் காணப்படக்கூடிய ஆபேலை கொன்று போடலாம் என்று சொல்லி அவன் யோசிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது காரியமாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சில பேருடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவன் அவர்களை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் மேல் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அலாதியான ஒரு பொறாமை.
ரொம்ப கோபம், ஒரு எரிச்சல் வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அவன் என்ன பிரசங்கம் பண்றான், என்ன விதமான காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். என் கையில இந்த பிரசங்க வாக்கியத்தை கொடுத்திருந்தான்னா இன்னும் நான் தூள் கிளப்பி பிரிக்க மாட்டேனா, எத்தனை காரியத்தை நான் பேசியிருக்க மாட்டேனா, எத்தனை ஊமைகளை நான் சொல்லியிருக்க மாட்டேனா. என்றாலும் கூட இவன் பேசக்கூடிய வார்த்தைகள் சாதாரணமான ஒரு பிரசங்கத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இவனுக்கு இத்தனை 1000 லட்சக்கணக்கான அந்த மக்கள் வருகிறது எப்படி? என்னுடைய கையில இந்த செய்தியினுடைய நேரத்தை கொடுத்து பார்க்கட்டும், நான் எல்லா விதமான காரியங்களையும் பேசி மக்கள் அத்தனை பேரையும் கர்த்தராக தேவனுடைய பட்சமாய் திருப்ப. சில பேருடைய வாழ்க்கையில தங்கள் கிரியைகள் பொல்லாத கிரியைகளாக காணப்படுகிறதுனால அப்படின்னா அர்த்தம், மனம் திரும்ப மனமற்றவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மனிதனும் தன் சகோதரனுடைய கொலை பாதகனாகவே விளங்க ஆரம்பித்து விடுகிறார். பொறாமை என்கின்ற கொலை பாதகம், எரிச்சல் என்கிற கொலை பாதகம், மூர்க்கம் என்கின்ற கொலை பாதகம். சில பேரை பார்க்கும் போதே என்னை அறியாத ஒரு எரிச்சல், என்னை அறியாத ஒரு மூர்க்கம், அவனுடைய கிரியைகள் என்னை காட்டிலும் நல்ல கிரியைகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை அறியாமல் அவன் மேல் வரக்கூடிய பயங்கரமான கோபமும் எரிச்சலும். இது ஊழியக்கார வட்டாரத்தில் சர்வசாதாரணம். யாராகிலும் ஒருவனை முன்பதாக கூப்பிட்டு பாராட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் மற்றவனுடைய மனம் அத்தனை தூரம் மெய்யாகவே கோபதாபத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு இந்த பைபிள்லேயே நல்ல ஒரு உதாரணத்தை கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுக்கு 2 பையங்க இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனை பார்த்து, சொத்தெல்லாம் எனக்கு வேணும், என்னுடைய பங்கை நீங்க பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல தகப்பன் எத்தனையோ ஆலோசனைகள் யாவற்றையும் பேச ஆரம்பித்தார். ஆனால் தகப்பனுடைய வார்த்தைக்கு அந்த குமாரன் செவி கொடுக்காம போனதுனால என்னுடைய சொத்துல இருக்கக்கூடிய அந்த பங்கு, என்னுடைய பங்கை எனக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த சொத்தினுடைய பங்குகள் யாவற்றையும் வாங்கி தூரதேசத்துக்கு கிளம்பி போயிட்டான். அவனுடைய நண்பர்கள், எல்லா விதமான நண்பர்களும் கூட சேர்ந்து அந்த சொத்தினுடைய எல்லா விதமான பொருள் யாவற்றையும் வீணாக விரயமாக்கி ஒரு நாளிலே கையிலே காசு இல்லாமல் எல்லா நண்பர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில் அவன் காணப்பட துவங்கினான். அவனுக்கு திரும்பி அப்பாட்ட போறதுக்கு மனசு இல்லை. அவனுடைய மனதிற்குள்ளாக அவனை அறியாத ஒரு துக்கமும் ஒரு வேதனையும், அப்பாவுடைய முகத்துல இனி நான் எப்படி விழிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன வேதனை. உடனே அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யாராகிலும் ஒரு பண்ணையில போய் நம்ம வந்து வேலை பார்க்கலாம்னு சரி இந்த பண்ணைக்கு போய் வேலைக்கு போறேன். அதாவது அந்த பண்ணை வைத்திருக்கக்கூடிய ஓனர் வந்து நிறைய பன்றிகளை வளர்க்கக்கூடிய பண்ணை, இவனுக்கு வந்து சரியான சாப்பாடு கொடுக்காம போனதுனால இந்த மனுஷனுடைய மனசுல ஒரு சின்ன ஒரே ஒரு ஏக்கம், ரொம்ப பசியா இருக்கிறது, பசிக்க உரிய ஆகாரம் எஜமான் கொடுக்காம போயிட்டாரு, பன்றிக்கு வைக்கக்கூடிய இந்த தவிட்டுல கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிடலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மனுஷனாய் விளங்க ஆரம்பித்தான். அதையும் தூரத்துல இருந்து, அதாவது சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், பார்க்கக்கூடிய அந்த மனுஷன் கண்டு விட்டு உடனே ஒரே ஓட்டம் ஓடி வந்து அதையும் அந்த மனுஷன் கொடுக்கல, யாருமே கொடுக்காம போக ஆரம்பிச்ச உடனே அவன் தன்னுடைய மனதிற்குள் யோசித்தான், எங்க அப்பா வீட்டுல எல்லாம் வேலையாட்களுக்கு எத்தனை நல்ல நல்ல ஆகாரத்தெல்லாம் கொடுக்குறாங்க, அவைகளெல்லாம் எத்தனையோ விதமான காரியங்களில் மத்தியில இந்த தவிட்ட கூட கொடுக்கறதுக்கு அவங்களுடைய மனசுக்கு வந்து எந்த விதமான எண்ணம் வரவில்லை என்று சொல்லி யோசித்து தகப்பனுக்கு முன்பதாக போய் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கிட்டு போவேன்னு போறார். போகக்கூடிய நேரத்துல அப்பா அவரை வந்து எதிர்கொண்டு வரவழைத்து அழைத்து அவனை மெய்யாகவே கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய மேய்ச்சலிலே காணப்படக்கூடிய மந்தைகளிலே காணப்படக்கூடிய தலையீற்றான கன்று ஒன்றை எடுத்து அவனுக்காக அடித்து அவனுக்காக விருந்து சமைக்க ஆரம்பித்தார். மூத்த குமாரன் வர்றான், அங்கிருந்து வர்றான். வரக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய அந்த விருந்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பார்த்த பொழுது எந்த பண்டிகை இல்லையே, எந்த விதமான ஃபங்க்ஷன் இல்லையே, இப்ப திடீரென்று சொல்லி விருந்து சமைக்கிறதுக்கு என்ன வந்தது என்று சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்ட மாத்திரத்துல அந்த மூத்த குமாரனுடைய ஸ்தானத்தை கையகப்படுத்தும்படிக்காக இளைய குமாரன் திரும்ப வந்துட்டாருங்க. திரும்பவும் உங்க சொத்துல உங்க கையில வந்து இப்போ வந்து அப்பா வந்து 2 பகுதியாக பிரிச்சு ஒரு பங்கு அவன் கையில கொடுத்துட்டாரு, இன்னொரு பங்கு உங்க கையில கொடுத்துருக்கிறாரு. இப்ப அவன் 2வது முறை வந்ததுனால உங்க கையில இருக்கக்கூடிய சொத்தை மறுபடியும் 2ஆக பிரித்து உங்களுக்கு ஒரு பங்கு அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துருவாரு. உங்களுக்கு வந்து இப்ப வந்து வரக்கூடியது 1/4 பங்கு தான் வரும், உங்களுடைய தம்பிக்கு 3/4 பங்கு போயிரும் சொல்ல அந்த வார்த்தைகளை வந்து பேச ஆரம்பிச்சு. சொன்ன உடனே அவனுடைய மனதிற்குள்ளாக வந்த கோபமும் எரிச்சலும் மூர்க்கமும் தாபமும் அவன் வீட்டுக்குள் வர மனமற்றவனாய் வெளியவே நிற்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்தான். காரணம் என்ன அப்படின்னா, தன்னை காட்டிலும் எங்கே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தம்பியை அதிகமாய் நேசித்து விடுவானோ என்று சொல்லக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு எரிச்சல். யோசேப்பை எல்லா விதமான அவனுடைய சகோதரர்கள் பகைக்கிறதுக்கு என்ன காரணம்? தகப்பனுடைய கண்களிலே கிருபை பெற்றவனாய் காணப்பட்டவன் யோசேப்பு. அந்த தகப்பன் அவனுக்கு எல்லா விதமான காரியத்திலும் செல்வாக்கு தரக்கூடிய ஒரு மனிதனாய், எல்லா விதமான காரியத்திலும் ஒரு பீக்காக ஒரு விஷயத்தை அவன் செயல்படுத்த ஆரம்பித்தார். அவன் செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, இந்த யோசேப்பு என்கின்ற அந்த மகனுக்கு இந்த தகப்பனாகிய அவனுடைய தகப்பன் என்ன செஞ்சான், பல வர்ணமான அங்கி ஒன்றை போட வைத்து ஆரம்பிச்சு. பலவர்ணமான அங்கியை போட்ட மாத்திரத்துல அங்க இருக்கக்கூடிய சகோதரருடைய மனமெல்லாம் பற்றி துவங்கிட்டு. இஸ்ரவேல் நாட்டினுடைய வழக்கம் என்ன, பலவர்ணமான அங்கியை போட்டா அப்பானுடைய சொத்து அவனுக்குன்னு அர்த்தம்.
இதை பார்த்த மாத்திரத்தில் அவனுடைய சகோதரர்களுடைய மனமெல்லாம் பற்றி எறிய துவங்கி அவனை கொலை செய்யும்படிக்காக வகை தேட துவங்க ஆரம்பிச்சு. கூட பிறந்தவங்க தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில யாராக இதுவரைக்கும் நல்லா தான் இருப்போம், நல்ல ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போவோம். இப்ப சில நேரங்கள்ல அதாவது நண்பர்களாய் காணப்படக்கூடிய மக்கள், ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நண்பர்கள், இப்போ +2 ரிசல்ட் வந்துச்சு, இப்பதான் 10th ரிசல்ட் வந்திருக்கிறது. தாம் கூட பள்ளிக்கூடத்துல ஒன்றாய் படித்திருக்கக்கூடிய நண்பர்களை பார்க்கக்கூடிய நேரத்துல ஃபெயில் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள்னு வச்சுக்கோங்களேன். ஃபெயில் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய நண்பர்கள் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நீ எத்தனை நீ பாஸ் ஆ ஃபெயில் ஆடான்னு கேட்பான். அவன் தன்னுடைய நண்பன் அவனை பார்த்து சொல்லுங்கன்னா, நானும் ஃபெயில் ஆயிட்டேன்டா. ஆமா, நானும் ஃபெயில் ஆயிட்டேன். நீ எத்தனை பாடத்துல போயிட்ட? நான் 3 பாடத்துல போயிட்டேன். நானும் 3 பாடத்துல போயிட்டேன்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷம். இவன் 3 பாடத்துல போயிட்டு அவன் 2 பாடத்துல தான் போயிருக்கான்னு சொன்னா கொஞ்சம் பொறாம. நான் 3 பாடத்துல போயிருக்கேன், அவன் 1 பாடத்துல தான் போயிருக்கானா இன்னும் கொஞ்சம் பொறாம. நான் 3 பாடத்துல போயிருக்கேன், அவன் பாஸ் பண்ணிட்டானா அவனுடைய முகத்தை நான் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, நம்முடைய கிரியைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே மறக்க மனமற்றவனாய் விளக்குகிறேன். என்னை அறியாத ஒரு பொறாமை இந்த சபையிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் நடுவில் ஒருவனை மட்டும் முன்பதாக நான் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லாருக்கும் அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு எரிச்சல், ஒரு விதமான கோபம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல அவனை போல மாற வேண்டும் என்கிற ஒரு நினைவல்ல, அவனை கொன்று அந்த ஸ்தானத்தை நான் பிடிக்க வேண்டும் என்கிற பொறாமை. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வழியிலும் காணப்படக்கூடிய தாறுமாறான வழிகள். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பொறாமையினுடைய நிலைகள் எங்காச்சும் இருந்துச்சுன்னா, இவைகளை முதல் காரியம் நீங்களும் நானும் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. பொறாமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்தில் வர துவங்க ஆரம்பித்து விடுகிறது. யாரையாச்சும் இந்த பொறாமை வரதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஒருவரை ஒருவர் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்னை காட்டிலும் இவன் எவ்வளவு தூரம் மேலாக காணப்பட ஆரம்பிக்கின்றான். இப்ப அதாவது அந்த முந்தி காலத்துல ஒரு விளையாட்டு ஒண்ணு வைப்பாங்க. என்ன விளையாட்டு வைப்பாங்க அப்படின்னா, கையில வச்சிருக்கக்கூடிய பணத்தை, என் கையில நான் எவ்வளவு காசு வச்சிருக்கேன், உங்க கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க, 2 காசையும் வைத்து வைத்து அவங்க கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. நான் 5 ரூபா போட்டேன்னா அவர் ஒரு 5 ரூபா போடுவார். நான் 10 ரூபா போட்டா அவர் ஒரு 10 ரூபா போடுவார். கடைசியில நான் ஒரு 50 ரூபா போடும்போது அவர் கையில காசு இல்லைன்னு சொன்னா அவர் தோத்து போய்விட்டார் என்று சொல்லி அர்த்தம். இந்த மாதிரியான நேரங்கள்ல இப்படி தோல்வி அடைந்திருக்கக்கூடிய மனிதன் வெற்றி அடைந்தவனை பார்த்து எரிச்சல் அடைகிறது. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக அருவருப்பு நிறைந்தது. அதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எதனால நான் தோத்து போயிருக்கிறேன், அதை நான் ஆராய்ந்து பார்த்து என்னை சீர்படுத்த வேண்டுமே தவிர அந்த காரியங்களை நான் அழிக்கும்படிக்காக பிரயத்தனப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய பார்வையிலே அவைகள் எல்லாம் சீர்கட்ட வழிகள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். எந்த விஷயத்தில் நான் மற்ற காரியங்களை பார்த்து பொறாமைப்பட ஆரம்பிக்கின்றேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள் நீங்க திருப்பி பாருங்க, யார் மேல் என்னை அறியாத ஒரு பொறாமை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இவனுடைய கிரியைகள் என்னை காட்டிலும் மேன்மையா இருக்கிறது உண்டானால் நான் பொறாமைப்பட ஆரம்பிக்கிறேனா, இவனுடைய செயல்கள் என்னை காட்டிலும் மேன்மை உள்ளதாக காணப்படுகிறதுனால என்னை அறியாத ஒரு பொறாமை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதா? இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து உங்கள் வழிகளை சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய அந்த மகா உன்னதமான மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். 3வது ஒரு காரியத்தை பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்துல 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். வீணான மனுஷனை கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ. 3வது காரியம் என்ன அப்படின்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசம். சும்மா விசுவாசிக்கிற சொல்றது இல்ல. விசுவாசத்தை உன் செயல் வடிவிலே காண்பித்தால் தான் அந்த விசுவாசத்தின் மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இடத்துல நான் ஊழியம் பார்ப்பேன் சொல்றது பெருசு இல்ல. ஊழியத்தின் ஊடாக கடந்து போய் அநேகம் ஜனங்களை கர்த்தருடைய மகிமையிலே சேர்க்கிறது தான் பிரதானமே தவிர, எனக்கு ஊழியத்துல என்னை அறியாத ஒரு வாஞ்சி இருக்கிறது, என்னை அறியாத ஒரு விருப்பம் இருக்கிறது, என்னை அறியாத ஒரு தாகம் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் முதன்மையானது கிடையாது. நிறைய பேர் இன்றைக்கு செயல் வடிவில விசுவாசத்தை காண்பிக்காம வாயின் வார்த்தைகளிலே விசுவாசத்தினுடைய காரியங்களை பேச ஆரம்பிக்கிறார். பிரச்சனை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இல்லாமல் கலங்கி தவிக்கக்கூடிய நிறைய மக்களுடைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு முன்பதாக வரைக்கும் விசுவாசத்தில் உறுதி என்பதை பற்றி அவர்கள் தைரியமாய் பேசுவாங்க. ஆனால் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் மெய்யாகவே தோற்று போன ஒரு மக்களை போல, அவர்கள் துவண்டு போன ஒரு மக்களை போல, இனி என்னுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயத்தை நான் இழந்து போயிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கைக்கு வழி எங்கே இருக்கிறது என்று சொல்லி நீங்களும் நானும் அப்படியே தோற்று போன ஒரு நிலைகளோடு கூட காணப்படக்கூடிய அநேக மக்களுடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரத்துல நமக்கு பிரச்சனை வராது இருக்கக்கூடிய வரைக்கும் நம்ம விசுவாசத்துல உறுதியாக இருப்போம்.
ஆனால் பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் உங்கள் விசுவாசத்தின் அளவு அங்கதான் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். இந்த பிரச்சனையின் நேரத்துல உங்கள் விசுவாசம் உங்களை எப்படிப்பட்டதாய் பாதுகாக்கக்கூடியதாய் விளங்குகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனையில நீங்கள் துவண்டு போய் மக்களை நீங்கள் சாரக்கூடிய ஒரு மக்களாய், அநேகம் விதமான அதாவது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பரிகாரிகளை சாரக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் விளங்க ஆரம்பித்தால் உங்கள் விசுவாசம் பலவீனமான விசுவாசம். பேச்சளவில் விசுவாசம் இருக்கிறது, கிரியைகளிலே உங்களுடைய விசுவாசத்தினுடைய வல்லமைகளை பார்க்க முடியாது. இப்போ உதாரணமாக நமக்கு முன்பதாக சாத்தான் வராதிருக்கக்கூடிய வரைக்கும் சாத்தானுக்கு எதிராக இயேசுவின் நாமத்தினால் ஜெயிக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் விளங்குவேன். கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு யுத்த வீரன். எத்தனை சாத்தானுடைய ஆதிக்கங்கள் வர ஆரம்பித்தாலும் இயேசுவின் நாமத்தினால் பிசாசின் வல்லமையான காரியங்களை ஜெயிக்கவே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நீங்களும் நானும் ராத்திரி நேரத்துல தனியா ஒரு இடத்துல வச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணி பானையில போய் தண்ணி மோந்துட்டு வரதுக்கு பயம். கூட யாராச்சும் நம்ம கூட்டிட்டு போறோம், பயமா இருக்கு. எதுக்கு பயமா இருக்கு? உடனே நம்ம சொல்றோம், இல்ல ஏதாச்சும் ஒரு பேய் பிசாசு உள்ள இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஆகவே தயவு செய்து நீங்கள் எனக்கு பக்கபலமாய் துணையாய் வர வேண்டும். அப்படின்னா நம்முடைய வாயின் வார்த்தையில நம்ம பேசுறோம், கிரியைகளிலே விசுவாசத்தின் வல்லமையை காண்பிக்கிறது இல்லை. கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நீ பேசக்கூடிய பேச்சிலே அல்ல, கிரியைகளில் உன்னுடைய விசுவாசத்தை நிரூபித்து காண்பி. ஜனங்களும் உங்கள்கிட்ட என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா, வாயளவுல சொல்லுகிறதல்ல, நான் இந்த மலையை பெயர்த்து போடுவேன் சொல்லாத. நான் இந்த காரியங்கள் யாவற்றையும் அப்புறமாக்கி போடுவேன், வானத்தை திறக்கவும் அடைக்கவும் எனக்கு அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கின்றார் சொல்லாத. அதை உன் செயல் வடிவிலே காண்பிக்கக்கூடிய விசுவாசியாய் உன்னை நீ நிரூபித்து காண்பி. அதைத்தான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்து போன விசுவாசம், அதுல எந்த விதமான பயனுமே இல்லை. இப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை இதுவரைக்கும் ஜெயிக்க முடியல? இந்த பிரச்சனைகளின் மேல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பிரச்சனைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், பிரச்சனைகளுக்காக நம்ம போராட ஆரம்பிக்கிறோம், பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் அலை அலையாய் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த விசுவாசம் பேச்சளவிலே இருக்கிறதை தவிர அது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளின் வடிவில வரல. அதுதான் காரணம். அந்த விசுவாசம் கிரியைகளின் வடிவிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனையை கூட அந்த விசுவாசம் விட்டு வைக்காது. எல்லா பிரச்சனைகளையும் தோற்கடிக்கக்கூடிய வல்லமையை உங்களையும் என்னையும் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாக விளக்க ஆரம்பிச்சு. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் வருகிறது உண்டு என்றாலும் பிரச்சனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஆயுதமாகிய விசுவாசத்தை நம்முடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் தந்திருக்கிறார். இந்த ஆயுதங்கள் எப்பொழுது பயனாக்கப்பட முடியும் அப்படின்னா, இவைகள் எல்லாம் கிரியைகளின் வடிவிலே காணப்படும் பொழுதுதான். இதை விளக்குகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிறது. ஒரு கிராமத்திலே காணப்படக்கூடிய ஒரு நண்பர் டவுனுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடந்து போனார். அந்த கிராமத்துல அது ரொம்ப அதாவது பின்தங்கின ஒரு கிராமம், குக்கிராமம்னு சொல்லக்கூடிய ஒரு பின்தங்கின ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே காணப்படக்கூடிய நண்பர் ஒரு நாள் டவுன் மார்க்கெட்டுக்கு கடந்து போனாரு. ரொம்ப அவங்க யாருமே போக மாட்டாங்க கையில காசு இல்லாதனால. திடீர்னு சொல்லி இவர் கொஞ்சம் கையில காசு கிடைச்சதுனால உள்ள கடந்து போனார். அப்போ ஒரு வியாபாரி ஒருவன், குடை வியாபாரி ஒருவன் குடை விற்று கொண்டிருந்தான். குடை வியாபாரி அவன் என்ன சொல்றான் பாருங்க, 50 ரூபாய்க்கு இந்த குடை. இந்த மனுஷனுக்கு குடைனா என்னன்னு தெரியாது. உடனே அவன் போய் கேட்கிறான், இது என்னதுன்னு கேட்கிறான். இது குடை, உங்களுடைய தலை நனைய விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு கருவின்னு சொன்னார். சரி, இந்த கருவி இது எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நம்முடைய தலையை காப்பாற்றுமான்னு கேட்கிறான் அந்த கிராமத்து மனுஷன். ஆமா, உங்களுக்கு இந்த கருவி நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய தலை நனையாமல் வீடுக்கு போக முடியும். ரொம்ப ஆச்சரியம் இவனுக்கு, இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, கொடையை பார்த்ததே கிடையாது. உடனே இவன் அந்த கருவி நீங்க எனக்கு விலை தாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொண்டு 50 ரூபாய் விலைக்கு வாங்கி கொண்டு வீட்டுக்கு போகணும். போகக்கூடிய வழியில திடீர்னு பார்த்தா நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல இவன் வைத்திருக்கக்கூடிய அந்த கருவியை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த கருவியை மேல தூக்கி வச்சான். என்றாலும் உடலெல்லாம் நனைந்து போயிடுச்சு. ரொம்ப அவருடைய தலையெல்லாம் நனைஞ்சு போய் உடலெல்லாம் நனைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு கிராமத்தான் சொல்லி அவன் நம்மளை ஏமாத்திட்டான்னு சொல்லி நேராக அந்த குடையை தூக்கிட்டு திரும்ப டவுனுக்கு போனார். டவுனுக்கு போய், நீ கொடுத்த கருவி எனக்கு சரியான ஒரு கருவியே அல்ல. இல்லப்பா, நல்ல ஒரு கருவி தானே என்று சொல்லக்கூடிய நேரத்தில், இல்லப்பா நீ சொன்ன இந்த கருவியை பயன்படுத்தினால் தலையே நனையாம வீட்டுக்கு போகலான்னு சொன்ன மழை பெய்யக்கூடிய நேரத்துல எங்க ஊருக்கு போகக்கூடிய நேரத்தில் நல்ல மழை பெய்தது. என்றாலும் கூட நான் இந்த கருவியை நான் பயன்படுத்தினேன். இந்த கருவி நிமித்தமாக சாதாரணமாக கூட நான் எங்கே ஓடி கூட நான் ஒளிஞ்சுக்கிருவேன். இந்த கருவி இருக்கக்கூடிய தைரியத்துல நான் தைரியமாக நான் நடந்து போகக்கூடிய நேரத்துல உச்சந்தில இருந்து உள்ளங்கால் வரை இந்த மழை தண்ணினால் நான் நனைஞ்சு போயிட்டேன். உடனே அந்த வியாபாரி கேட்டார், அந்த கருவி நீ என்ன செஞ்ச, எப்படி பயன்படுத்தினு கேட்டார். இப்படித்தான் நான் தூக்கி பிடிச்சேன்னு சொன்னார். உடனே அவன் சொன்னா, தம்பி
இந்த கருவி இப்படி தூக்கி பிடிக்கிறதுலப்பா, இந்த கொடையை விரிச்சாதான் உன்னுடைய தலை நனையாமல் அது பாதுகாக்கும். நீ அதாவது அந்த 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 கொடையினுடைய பட்டனை திறக்காமலே அப்படி மேல தூக்கி பிடிச்சீங்கன்னா உன்னுடைய கொடை மாத்திரம்ல நீயும் முழுக்க நனைஞ்சு போய்விடுவார். இப்படித்தான் நம்முடைய விசுவாசமும் கூட. செயல் இல்லாத விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம். சும்மா நம்ம வந்து விசுவாசம் தூக்கி பிடிச்சாலும் பேசாத ஓட மாட்டான். அவைகள் கிரியைகள் செய்யக்கூடிய விசுவாசமாய் இருந்தால்தான் பிசாசின் ஆவிகள் உங்கள் விசுவாசத்தை கண்டு நடுங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கிரியைகள் இல்லாத விசுவாசத்தினால் எதையும் உங்களாலும் என்னாலும் சாதிக்க முடியாது. கிரியைகள் செய்யக்கூடிய விசுவாசம் என்னுடைய விசுவாசமாய் காணப்பட ஆரம்பித்தால் மலையே பெயர்ந்து போக பண்ண உங்களாலும் என்னால். அதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த ஒரு சின்ன ஒரு கடுகு விதைகளவு விசுவாசம் காணப்பட ஆரம்பித்தாலும் இந்த விசுவாசத்தை பயன்படுத்தி மலைகளையே பெயர்ந்து போக பண்ண உங்களாலும் என்னாலும் ஆகும். அப்ப நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் தோற்று போனதற்கு என்ன காரணம்? தேவனாகிய கர்த்தரினுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்காம போனதா? இல்ல. ஆண்டவராகிய தேவன் என்னுடைய காரியங்கள் யாவற்றையும் மறந்து போனதா? இல்ல. கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைக்காக நான் ஊக்கமாய் காத்திருந்தேன். கர்த்தராகிய தேவன் உதவிகள் என்னுடைய வாழ்க்கையிலே வராமல் கடந்து போக ஆரம்பிச்சா? இல்ல. உன் கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை நீ சரியாக பயன்படுத்தாமல் போக ஆரம்பிச்சதுதான், கிரியைகளை செய்ய விடாமல் அந்த விசுவாசத்தை கட்டி போட ஆரம்பித்ததினால் தேவன் தந்த மகா பெரிய உன்னதமான உரிமைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிச்சிட்ட. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்தை கட்டி போடக்கூடிய தன்மைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதுன்னு பாருங்க. இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இவைகளை கொண்டு பெரிய காரியங்களை சாதிக்க நம்மளால முடியும். பெரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் முடியும். நீங்களும் நானும் யோசிக்கிறதை காட்டிலும் எத்தனையோ விதமான அந்த மகிமையான காரியங்களை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். இன்னைக்கு நம்ம வாசிச்ச அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்துல அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய தேவனோடு கூட வரும் பொழுது ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க. அவர்கள் போகக்கூடிய வழியில இந்த அத்திமரம் எவ்வளவு சீக்கிரமாய் பட்டு போயிட்டுன்னு கேட்கிறாங்க. கேட்ட மாத்திரத்துல இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இதை பார்த்து நீங்க மெய்யாகவே இந்த ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி எவைகளை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். மட்டுமல்லாமல் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்றால் அது அப்படியே ஆகும் என்று கர்த்தராகிய தேவன் பேசி. ஒரு மனுஷனுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிகாரம் எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. இந்த அதிகாரங்களை பயன்படுத்த விடாமல் என் கிரியைகள் மட்டுப்படுத்தப்பட்டு போகக்கூடியதாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலதான் இந்த விசுவாசத்தின் முழுமையை நான் என்னுடைய வாழ்க்கையில எட்ட முடியாதவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் சொன்னா அது என் மட்டிலே மட்டுமல்ல, என்னை சார்ந்த மக்களுக்கும் என் விசுவாசம் பயனாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இயேசுவிலே காணப்பட்ட விசுவாசம் அவருக்கு மட்டுமல்ல, மரித்த லாசருவையும் உயிரோடு கூட எழுப்பி வரப்பட்டிற்று. அதேதான் உங்களுக்குள் காணப்படக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களுக்கும் அற்புதங்களை தரக்கூடிய வல்லமை பெற்று. அதைத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த விசுவாசம் செயல்பட முடியாமல் காணப்படக்கூடிய கிரியைகளை சீர்படுத்துங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதனாலதான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தரக்கூடிய எல்லா நன்மைகளில் முழுமைகளை பெற முடியாம போறீங்க. தேவன் நிறைய நன்மை உங்களுக்குன்னு வச்சிருக்கிறார், நிறைய காரியங்களை வச்சிருக்கிறார். அதனுடைய முழுமையை பெற முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அந்த உங்களுடைய வழிகளிலே காணப்படக்கூடிய கிரியைகள் சரியான கிரியைகளா இல்லாமல் இருக்கிறதுனாலதான் கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மைகளின் முழுமைகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற முடியாதவர்களை கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. நான்காவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு காரியமாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நான்காவது நம்முடைய வழிகளிலே காணப்படக்கூடிய தேவன் விரும்பாத மற்றும் ஒரு கிரியை என்ன அப்படின்னா, கனியற்ற அந்தகார கிரியைகள் ஒரு கிரியை இருக்கு. இந்த கிரியை ஆவிக்குரிய வட்டாரங்கள் ரொம்ப பிரபலம் வாய்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பல விதமான நேரங்களில் இந்த கிரியைகள் வாழ்க்கையிலே கனிகளை தராது. இவைகள் அந்தகாரத்தினுடைய கிரியைகள். இவைகளை நீங்களும் நானும் தீவிரமாய் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க நமக்கே தெரியாது. இந்த கிரியைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல இதுதான் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய கிரியைகள் என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க ஆரம்பித்தாலும் இந்த கிரியைகளை நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை அது கனியற்றதாக உருவாக்க ஆரம்பிச்சு. தேவன் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க, கனி உள்ள ஒரு வாழ்க்கை தான் நீங்களும் நானும் வாழணும். ஆனால் இந்த கிரிகளை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா உங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் கனியற்றதாக உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, இதுக்கு பேரு அந்தகாரத்தின் கிரியைகள் சொல்லி கர்த்தருடைய வசனத்துல பார்ப்போம். அந்தகாரத்திலே செய்யப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பானவைகள்.
அப்படின்னா வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில அந்தகார கனியற்ற கிரிகளுக்கு நீங்கள் உடன்படக்கூடிய தன்மைகள் ஏதாகிலும் நம்முடைய கிரிகளிலே காணப்படுகிறது உண்டானால் இவைகளை நீங்களும் நானும் புறம்பாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே கனியற்ற அந்தகாரமான கிரியைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எதை நான் சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சீர்கெட்ட ஒரு காரியம், மற்றவனுக்கு விரோதமாய் நான் யோசிக்கக்கூடிய தன்மை, மற்றவனை நேசிக்க கூடாத ஒரு தன்மை, இதெல்லாம் கனியற்ற கிரியைகள். இவைகள் எல்லாம் அந்தகாரத்தின் கிரியைகள். கர்த்தராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் விரோதிகளாய் உங்களையும் என்னையும் உருவாக்கக்கூடிய கிரியைகள். ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை அவருடைய சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார். உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று ஜனங்கள் அறிய வேண்டும் என்றால் ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருங்கள். நீங்க செலுத்தக்கூடிய அன்புதான் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்கிறதிலே ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிக்கும். இந்த அன்பு இல்லாத ஒரு நிலை, இதுக்கு பேர் என்ன நிலை? கனியற்ற கிரியை. இந்த அன்பு என்கிறது தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரால் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளிலே பிரதானமான ஒன்று. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட எல்லா விதமான கிரியைகளும் ஆண்டவராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் முன்மொழியப்பட்ட வார்த்தை. இதுல கனியற்ற ஒரு கிரியைகள் என்று சொன்னால் இவைகளிலே ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையிலே வரவிடாத ஏதாகிலும் கிரியைகளுக்கு நான் உடன்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் உங்களையும் என்னையும் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரத்துக்குரிய நிலைகளை இழக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய கிரிகளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். நான் பேசும் இந்த வார்த்தை மற்றவனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இருக்கிறதா அல்லது மற்றவனை இடரப்படக்கூடியதாய் காணப்படுகிறதா? நான் ஒரு வார்த்தை பேசுறேன், நான் ஒரு காரியத்தில் இப்போ மக்களுக்கு முன்பதாக ஆலோசனையான ஒரு காரியங்கள் ஒன்றை பேசுகிறேன். நான் பேசக்கூடிய இந்த வார்த்தையினால் அவன் கர்த்தராகிய தேவனுக்குள் எழுப்புதலை பெறுகிறானா அல்லது கர்த்தரை விட்டே விலகி போகக்கூடிய ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பார்த்து நீங்க செய்யணும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான பணிகள் அல்லது ஒருவேளை உங்களுடைய சொந்த வாழ்க்கையாக காணப்படக்கூடிய அந்த நிலைகளாக இருக்க ஆரம்பித்தாலும் கூட அந்த வாழ்க்கையை கூட பல விதமான ஜனங்கள் பார்ப்பாங்க. இவன் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளையாக காணப்படுகின்றான். இவன் பார்ல போய் உட்கார்றதுக்கு இவனுக்கு என்ன வேலை? நீங்க போய் வேற எந்த விதமான காரியத்தையும் இங்க செய்ய போறத, பார்ல போய் ஒரே ஒரு ஆம்லெட் சாப்பிட போறீங்க. போய் உட்காரக்கூடிய இடம் பார்ல போய் உட்கார்ந்து சாப்பிட போறீங்க. ஆனா உள்ள போய் நீ வாங்குகிறது ஆம்லெட். ஆனா வெளியே பார்க்கக்கூடிய மனுஷன் என்ன சொல்லுவான் பாருங்க, இவன் பார்ல போய் உட்கார்ந்து நீங்க வெளியே சொல்லுவீங்க, நான் ஆம்லெட் தாங்க சாப்பிட போனேன். ஆம்லெட் சாப்பிட போனதுக்கு வீதியெல்லாம் கடை இருக்கிறது, ஏயா நீ பாருக்குள்ள போய் கேட்க மாட்டாங்க. அப்ப நான் மற்றவனுக்கு இடரலான ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் கனியற்ற அந்தகாரத்தின் கிரியை அது. என்னுடைய ஒவ்வொரு விதமான நடக்கைகளையும் அநேகம் ஜனங்கள், உங்களுக்கு தெரியாது, நிறைய ஜனங்கள் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஆனால் நீங்கள் அறியாமல் உங்களை வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. இவன் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு பெயரை பயன்படுத்தி எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு வருகின்றான். உண்மையிலே இவன் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளை என்பதற்குரிய அடையாளம் இவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி உங்களை அறியாமல் உங்களை வாட்ச் பண்ணக்கூடிய அநேக மக்களை உங்களை சுற்றிலும் இருக்கிறார். அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கிரியைகளும் அவங்க வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஒரு முறை திடீரென்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஊழியம் துவங்கின ஆரம்ப காலம். என்னுடைய அண்ணன் அப்பதான் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. நாங்கெல்லாம் கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டப்பதான் ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிறாங்களா, சேர்ந்து ஊழியத்துக்குள்ளாக வருகின்றோம். வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று சொல்லி எங்களுடைய வீட்டுக்கு எங்க அப்பா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆபீசர் ஒருவர் வந்தார். அவர் பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனாக, ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் யாருன்னு தெரியல. உடனே நான் யோசிச்சது என்ன அப்படின்னா அப்பாவுடைய நண்பராக இருப்பார் போல இருக்கிறது, அவருடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய மனிதராக இருப்பார் போல இருக்கிறது என்று சொல்லி யோசித்து வாங்க உள்ள வாங்கன்னு சொன்னேன். அப்பா இருக்கிறாரா தம்பி அல்லது அண்ணன் இருக்கிறாரா தம்பின்னு கேட்டாரு. ஆமா இருக்கிறாருன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் எல்லாரும் சுற்றி உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் ஆராயும்படிக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சிபிஐ அதிகாரின்னு சொன்னார். உடனே சிபிஐ அதிகாரிக்கு எங்க வீட்டில் என்ன வேலை இருக்கிறது, எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்ட மாத்திரத்துல என்னுடைய சகோதரனை பார்த்து அவர் கேட்டாரு, நீங்க ஊழியம் பார்க்குறீங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த ஊழியத்துக்குரிய காரியங்களை பற்றி என்னோட கூட சொல்ல வேண்டும், உங்களுடைய ஊழியத்திற்கு வருமானம் எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டார். உடனே நாங்கள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய மூத்த சகோதரன் அவர் பணியாற்றுகின்றார். எங்கள் அப்பா ரிட்டையர்டு தாசில்தார். அப்புறம் எங்கள் கையில் இருக்கக்கூடிய காசுகளை போட்டு தான் நாங்கள் ஊழியத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறோம். மற்றபடி வேற எந்த விதமான வருமானம் இல்லை. வரக்கூடிய சபையில் வரக்கூடிய மக்கள் சில காணிக்கைகளை கொடுப்பாங்க, இதுதான் எங்களுடைய வருமானம். உடனே அவர் திடீரென்று சொல்லி என்னுடைய சகோதரனை பார்த்து கேட்டாரு, ஏறக்குறைய 3 மாதத்திற்கு முன்பதாக அந்த டேட்டை சொல்லி 3 மாதத்திற்கு முன்பதாக ஒரு என்வலப் கவர்ல சிங்கப்பூர்ல இருந்து இத்தனை டாலருக்குரிய செக் வந்ததே, அது யார் உங்களுக்கு அனுப்புதுன்னு கேட்டார்.
அந்த 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 என்வலப் கவர் கூட பிரிக்கவே இல்லை. அப்படின்னா எப்படி நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்க்கறாங்கன்னு பாருங்க. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த அதாவது அந்த கவர்ல வச்சிருக்கக்கூடிய அந்த செக்கு அது எங்கிருந்து வந்தது? சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கக்கூடியது. அது யார் பேருக்கு வந்திருக்கிறது? அது அது எத்தனை 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 ரூபாய்க்குரிய அந்த காசோலை என்கிறதை பற்றி எல்லாம் விவரமாய் அவர் பேச துவங்க ஆரம்பித்தார். அதை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த 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 வந்திருக்கக்கூடிய அந்த என்வலப் கவரை வந்து அண்ணன் தான் வாங்கி ஓபன் பண்ணாங்க, அண்ணன் தான் வாங்கி கிழிச்சாங்க. அவைகள் எல்லாம் எல்லா விதமான காரியம் எங்களுக்கு அந்த காரியங்கள் யாவற்றையும் நாங்கள் வந்து அறிந்த ஒரு விஷயம்தான். அவங்க தான் கிழிச்சாங்க. அதுக்கு எந்த விதமான ஒட்டக்கூடிய அந்த காரியங்கள்ல எந்த விதமான மாற்றம்லாம் அப்படி வந்திருக்கக்கூடியது. என்றாலும் உள்ளே இருக்கக்கூடிய தொகை முதற்கொண்டு எங்கிருந்து வந்தது என்கிறது முதற்கொண்டு பேசுகிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் கண்காணிக்கப்படுகிறோம் என்பதை பார்க்கணும். அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் ஒரு கூட்டம் ஜனங்கள், இவன் ரட்சிக்கப்பட்டவன், இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆவியின் நிறைவை பெற்றவன் என்று சொல்லக்கூடியவன், இவனுடைய வாழ்க்கையிலே என்ன குற்றம் அவன் செய்ய ஆரம்பிக்கிறான் பார்த்துட்டே இருக்கிறான். நீங்க பேசக்கூடிய வார்த்தை குற்றமா? நீங்க செய்யக்கூடிய செயல் குற்றமா? நீங்க ஏதாச்சும் ஒரே ஒரு தப்பான ஒரு காரியத்தை நீங்கள் மற்ற மக்களுக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், அல்லது ஒருவேளை மற்ற மக்களுக்கு முன்பதாக நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு தவறான ஒரு வார்த்தை அல்லது ஒரு பொய்யான ஒரு வார்த்தை பேச ஆரம்பிக்கிறது உண்டானால், உங்கள் நிலைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அவர்கள் உங்களை பார்த்து சொல்கிறார்கள், அவங்க குற்றப்படுத்துகிறார். இவன் கிறிஸ்தவன் என்கிற ஒரு வார்த்தையினால் அழைக்கப்படுகின்றான், ஆனால் இவன் வாழ்க்கைக்கும் அவன் பேசும் வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவராக தேவனுக்குள் சாட்சிகளாய் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களும் உங்களுடைய நிலைகளை எல்லா விதமான சூழ்நிலைகளும் காணப்படக்கூடிய மக்களால் நீங்களும் நானும் கண்காணிக்கப்படுகின்றோம். அந்த நிலைகளை பார்க்கக்கூடிய நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா என்னுடைய கிரியைகள் கனியற்ற அந்தகார கிரியைகளாக இருக்கிறது உண்டானால், கர்த்தருக்கு முன்பதாக மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனாலும் நீங்களும் நானும் சாட்சி பெறக்கூடிய ஒரு மக்களாய் காணப்படுகிறது இல்லை. இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். முக்கியமான ஒரு காரியம், ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வந்து இருளிலே இருந்து இப்ப நம்ம வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டோம். வெளிச்சத்துல இருந்து நீங்க செய்யக்கூடிய எல்லா கிரியைகளும் இருளிலே காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் அத்துப்படி. எல்லாரும் பார்ப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீ இருட்டுல இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் யாருக்குமே தெரியாது. இருட்டில் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போனா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. அல்லது ஒருவேளை அழுக்கான ட்ரெஸ் போட்டு போனா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க வந்து சேற்றுல புரண்டு போனா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. இது இருட்டுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் வெளிச்சத்தில் நீங்கள் கடந்து போகிறது உண்டானால், உங்கள் வஸ்திரத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு டிராப், ஒரு இங்கு மேல பட்டிருந்தால் கூட எல்லாருடைய கண்களும் அவைகள் யாவற்றையும் ஆழமாய் கவனிக்க ஆரம்பிக்கும். இப்ப நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களை காண்கிறவர்கள் உங்களிலே இயேசுவை காண வேண்டும் என்று சொன்னால், உங்கள் கிரியைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக சீர்படுத்தப்பட்ட கிரியைகளாய் காணப்பட வேண்டும். உங்கள் கிரியைகளிலே காணப்படும் எல்லா விதமான காரியங்களிலும் சாட்சிகள் அற்ற ஒரு கிரியை, வசனத்தில் ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல கனியற்ற அந்தகார கிரியைகள் எங்காகிலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால், ஒரு சின்ன ஒரே ஒரு பொய் தான் பேசியிருப்போம், அது கனியற்ற அந்தகார கிரியை. ஒரு சின்ன பார்வையில ஒரே ஒரு தவறான விஷயத்தை தான் நம்ம பார்த்திருப்போம். என்னுடைய மனதில் ஒரு சின்ன ஒரே ஒரு யோசனைத்தை நான் யோசிச்சிருப்பேன். என்றாலும் கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், தேவனுடைய சமூகத்திலே நிற்கும் மகா உன்னதமான மேன்மையை நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிச்சோம். என் பார்வையில கூட ஒரு மாசு வந்துடக்கூடாது, தப்பு வந்துடக்கூடாது. என்னுடைய யோசனையில கூட ஒரு தவறான ஒரு காரியம் வந்துடக்கூடாது. என்னுடைய செயல்ல கூட எந்த விதமான தீமையான வழிகளின் ஊடாக நான் கடந்து போய்விடக்கூடாது. எல்லா விஷயத்திலும் நீங்களும் நானும் கண்காணிக்கப்படுகிறோம். ஒரு நாள்ல வரக்கூடிய அந்த நியாய தீர்ப்பின் நாள்ல கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது, உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன்னை நான் அநேகத்திலே அதிகாரியாய் வைக்கப் போகின்றேன். நீ உன்னுடைய பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பரம ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை கேட்டு பரவசம் அடையக்கூடிய நேரத்துல பிசாசு வந்து, இத்தனாம் தேதி இந்த காரியத்தை செஞ்சான், இத்தனாம் தேதி இந்த காரியத்தை செஞ்சான், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த விதமான பார்வையை அவனுடைய கண்கள் பார்த்தது என்று சொல்லி டேட் வைஸா பேசுகிறது உண்டானால், நீங்களும் நானும் என்ன செய்வோம்னு யோசிப்பாரு. அவ்வளோ பரவசத்தை ஒரு வினாடி நம்ம இழந்து போயிட மாட்டோம். ஆகவே உங்கள் கிரியைகள் பரிசுத்தம் நிறைந்த கிரியைகளாய், கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு எவ்வளவேனும் உடன்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் தேவனுக்கு முன்பதாக நீங்களும் நானும் அப்பழுக்கற்ற மக்களாய் நிற்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை ஒரு முறை வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்ம எவ்வளவு தூரம் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனி வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்தில் உங்கள் கிரியைகளை நீங்கள் சீர்படுத்தாது இருக்கிறது உண்டானால், தேவன் விரும்பக்கூடிய கிரியைகளின் ஊடாக கடந்து போகாது இருக்கிறது உண்டானால், ஆண்டவராகிய தேவன் சர்தை சபையை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்.
உன்னுடைய கிரியை, நீ உயிருள்ளவர் என்று சொல்லி பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாகவே இருக்கின்றாய், என் கண்களுக்கு முன்பதாக உன்னுடைய கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக பார்க்கலன்னு சொல்லிட்டான்னா, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் போய் எப்படி நிற்க முடியும்? நம்முடைய கிரியைகள் கர்த்தராகிய தேவனால் பாராட்டப்படக்கூடிய கிரியைகளாய் விளங்க வேண்டும் என்றால் உங்கள் வழிகளை நீங்கள் சீர்படுத்த வேண்டும். உங்கள் கிரியைகளை நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும். எந்தெந்த கிரியைகளில் நான் மெய்யாகவே மோசம் போயிருக்கிறேன், எந்தெந்த கிரியைகள் தேவனுக்கு பிரியமற்றதாக காணப்பட ஆரம்பிக்கிறது, எதிலெல்லாம் நான் மெய்யாகவே தவறி போனவனாய் காணப்பட ஆரம்பிக்கின்றேன், என் கிரியைகளை முதல் விஷயமாய் நான் சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்கிறார். இரண்டாவது காரியம், பொறாமையினுடைய தன்மை. நம்மை அறியாம நம்முடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரே ஒரு எரிச்சல், ஒரு சின்ன ஒரே ஒரு காரியம், இது அதாவது பொறாமைன்னு சொன்னா கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகாது, ஆனா என்னுடைய மனசுக்குள்ள சின்ன ஒரே ஒரு நெருடல் வந்தால் கூட அது பொறாமைக்கு சமானம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுவார். ஒரு சின்ன ஒரே ஒரு என்னுடைய பார்வையில ஒரு சின்ன ஒரே ஒரு தவறான ஒரு பார்வை என்னுடைய வாழ்க்கையில வந்தால் கூட அவையும் தேவனுடைய கண்களுக்கு முன்பதாக அருவருப்பு நிறைந்தவை. நான் உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் அதாவது என்னை அறியாத ஒரு எரிச்சலாக நான் பார்க்க ஆரம்பிச்சாலே அது தேவனுக்கு அருவருப்பானது. நம்முடைய பார்வைகளை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய கர்த்தர். மூன்றாவது காரியமாய் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கிரியைகளை செய்ய விடாத விசுவாசம். விசுவாசத்துல கிரியைகளை செஞ்சாதான் விசுவாசத்துடைய முழு பலனை பெற முடியும். ஆனால் என்னுடைய கிரியைகள் விசுவாசத்தை முடக்கி போட்டு நானாக சொந்தமாய் கிரியைகளை செய்வேன், விசுவாசத்தின் முழுமைகளை எதிர்பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு விதமான தன்மை. ஒரு விசுவாசத்தை ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் ஏன் தர்றாரு? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி 2 காரணத்திற்காக இந்த விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று உங்களுக்காகவும், 2 உங்களை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்களுக்காக. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போகும்படிக்காக அந்த விசுவாசத்தை பயன்படுத்தினால் மற்ற மக்களை சுகமாக்கவும் அந்த விசுவாசத்தை அவர் பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசம் 2 காரியத்திற்கும், உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கும். ஒருவேளை இந்த விசுவாசம் உங்களை மட்டுமல்ல உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களையும் கெட்டுப்போக பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் கணக்கு சொல்லி. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி என்னுடைய கிரியைகளை நான் ஆராய்ச்சி பார்க்கணும். என்னுடைய விசுவாசத்தை நான் எப்படி பயன்படுத்துறேன்? பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது உண்டானால் என் மூலமாய் ரட்சிக்கப்படக்கூடிய அநேக மக்கள் தடையா நிற்பாங்க. இப்ப கர்த்தராகிய தேவன் என்னுடைய விசுவாசத்தின் மூலம் ஒரு கூட்ட மக்களை சபைக்கு கூட்டிட்டு வரணும்னு வச்சிருக்காருன்னு வச்சுங்களேன். நான் விசுவாசத்தை மூட்டை கட்டி வச்சிருந்தான்னா அது ஒரு கூட்ட மக்களுக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் சொல்லணும். விசுவாசத்தின் மூலம் இத்தனை மக்கள் இங்க வந்திருக்கணும். அவர்கள் வராமல் போனதற்கு யாரை ஆண்டவராக தேவன் விசாரிக்க போகுன்னா நியாயத்தீர்ப்பு கர்த்தர் கேட்பார். ஆண்டவராகிய தேவன் நம்மளை பார்த்து சொல்லுவார், உன் மூலமா இத்தனை மக்கள் வந்திருக்க வேண்டுமே. இல்லை ஆண்டவரே, நான் ஊழியமே போகல. இல்ல, நீ செய்யக்கூடிய விசுவாசத்திலே இத்தனை பேருடைய மந்தைக்குள்ளாக வந்திருக்க வேண்டும் என்கிற கணக்கை நான் வைத்திருந்தேன். ஆனால் இந்த விசுவாசத்தை நீ கிரியைகளை செய்ய விடாமல் கட்டி போட ஆரம்பிச்சனால இத்தனை மக்களுக்கு நீ இடரல் உண்டாக்கக்கூடியவனாய் விளங்கினாய் என்ற அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகட்டும்? கடைசியாக, கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில எங்காகிலும் இருக்கிறது உண்டானால் தேவன் அருவருக்கும் ஏதாகிலும் ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு பொறாமை, சின்ன ஒரு மேட்டிமை, சின்ன விதமான யாராகிலும் ஒரு மனுஷன் மேலே நம்ம எறாத ஒரு கோபதாபங்கள், எரிச்சல்கள், அல்லது நம்மை எறியாமல் பகைத்து இருக்கக்கூடிய உணர்வுகள், இப்படி ஏதாகிலும் ஒரு சின்ன ஒரு காரியம் காணப்பட ஆரம்பித்தாலும் கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக உங்களாலும் என்னாலும் நிற்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய கிரியைகளிலே மாற்றாக காணப்படும் கிரியைகள், சாத்தானுக்கு பிரியமான கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் எங்கேயாச்சும் எனக்குள்ள இருந்துச்சுன்னா இன்றைக்கு நான் மனம் திரும்பும்படிக்காக என் நிலைகளை ஒப்புக் கொடுத்தால் நிச்சயமா இவைகளில் நின்று விடுவிக்கப்பட்டு தேவராஜ்யத்திலே சென்று அடைய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட வார்த்தைகளின் மூலம் பேசினார். நம்முடைய கிரியைகளை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பேசினாரே. என் கிரியைகளிலே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றேன்? என் கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாய் காணப்படுகிறது என்பதை நான் என்னை குறித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தராக தேவன் சொன்னாரே. சர்தை சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய். உன் கிரியைகள் என் கண்களுக்கு முன்பதாக நிறைவுள்ளவைகளாக என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னாரே. கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்க போகின்றார்? நிறைவற்ற கிரியைகள் உள்ளவர்களாகவா, அல்லது தேவன் பிரியப்படும் கிரியைகள் செய்யக்கூடிய ஒரு மக்களாகவா? ஒருவேளை நிறைவற்றவர்களாக நம்முடைய கிரியைகள் இருக்கிறது உண்டானால் இன்றைக்கு நாம் மனம் திரும்பும்படி நம் மனதை நாம் ஒப்புக் கொடுப்போம். பொறாமையினுடைய கிரியைகள் என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் தேவனுக்கு முன்பதாக நான் என்னை சீராக்க வேண்டியது அவசியம். என் விசுவாசத்தை கட்டி போடும் கிரியைகள் என் வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால்
கனியற்ற அந்தகாரத்தின் கிரியைகள் என் நிலைகளிலே காணப்படுகிறது உண்டானால் இன்றைக்கு தேவ பிள்ளையே மனம் திரும்பி என்று கர்த்தராக தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இவைகள் உன்னை தேவராஜ்யத்திலே ஒரு நாளும் சேர அனுமதிக்காது. இவைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் எவ்வளவுதான் நீ ஜெபிக்க ஆரம்பித்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க துவங்கினாலும், இவைகளுக்குரிய மகிமையை வல்லமையை உன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தராக தேவன் சொன்னாரே. இவைகளை விட்டு விலகும்படிக்காக உள்ளத்தை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் கிரியைகள் சீர்கெட்டவைகளாய் இருக்கிறது உண்டானால் கர்த்தாவே, எங்கள் நிலைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் எங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசாவை போல சீர்கெட்ட வாழ்க்கை இனியும் நாங்கள் வாழக்கூடாது கர்த்தாவே. எங்கள் வழிகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். எங்களுடைய கிரியைகளிலே எந்தெந்த கிரியைகள் தேவன் அருவருக்கக்கூடிய கிரியைகளாய் இருக்க ஆரம்பித்தாலும், கனியற்ற அந்தகார கிரியைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், விசுவாசத்தை இயங்க விடாத கிரியைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைவற்ற கிரியைகளாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பதாக இந்த மத்தியான வெளியில் நாங்கள் சீராக்கும்படி எங்கள் நிலைகளை தேவனுடைய சமூகத்திலே திறந்து வைத்து ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கர்த்தாவி இடத்திலே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தாவி அவர்களை ஆராய்ந்து பார்த்து எங்கெங்கெல்லாம் சீர்கெட்ட காரியங்கள் உண்டோ அவைகள் எல்லாம் இந்த நாளிலே சீராக்கும்படி உம்மை நோக்கி ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவருடைய கரம் தொட்டு அவர்கள் மீண்டும் தங்களுடைய பழைய வழிகளிலே கடந்து வந்து தங்கள் கிரியைகள் எல்லாம் நிறைவுள்ள கிரியைகளாக கர்த்தராக தேவனுக்குள் செய்து முடித்து உம் ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக் கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.